தமிழ் கூடம் வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம் 28/8/2020 வெள்ளிக்கிழமை. சவுதி நேரம் மாலை 5:30 மணி, இந்திய நேரம் இரவு 8 மணிக்கு. தமிழ் திரையில் தரமான பாடல்களை தந்தவர்கள் ஆண் கவிஞர்களா பெண் கவிஞர்களா? பெண் கவிஞர்களே திருமதி நாகவழி நாகராஜ், ஆயக்குடி ரமேஷ், லால்குடி ஜோதி. ஆண் கவிஞர்களே கவிஞர் கோடீஸ்வரன், கவிஞர் ராஜகுரு, கவிஞர் இனியவன். நடுவர் கவிஞர் திண்டுக்கல் மீரான். இல்லத்தில் இருந்து இணைய வழியாக பட்டிமன்றத்தை கண்டு மகிழுங்கள். வளைகுடா தமிழ் கூடம் வழங்கும் இன்றைய சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர் கவிஞர் இனியவன். இவர் சிறந்த தொலைக்காட்சி பட்டிமன்ற பேச்சாளர், திறம்பட பல பேச்சுக்களை தந்தவர். அடுத்து சிறந்த தொலைக்காட்சி பட்டிமன்ற பேச்சாளர், திறம்பட பல பேச்சுக்களை தந்தவர். அடுத்து திருமதி நாகவழி நாகராஜ். இவரும் சிறந்த தொலைக்காட்சி பட்டிமன்ற பேச்சாளர், திறம்பட பல பேச்சுக்களை தந்தவர். இவர்கள் அல்லாது கவிஞர் கோடீஸ்வரன், ஆயக்குடி ரமேஷ், கவிஞர் ராஜபிரபு. இவர்கள் அனைவருமே வளைகுடாவில் உள்ள தமிழ் மன்றத்தின் நடைபெறும் பல பட்டிமன்றங்களில் திறம்பட பேசிய பேச்சாளர்கள், நல்ல கவிஞர்களும். இவர்கள் அல்லாது விருந்தினர்களையும் நண்பர்களையும் குழந்தைகளையும் மற்றும் என் இனிய தமிழ் உறவுகளையும் வருக வருக என வரவேற்று இன்றைய இணையவழி கூட்டத்தின் நெறியாளராக உங்கள் முன் நான் கரூர் அருண். வளைகுடா தமிழ் கூடத்தின் இன்றைய நிகழ்வுகளாக தலைமையுரை வழங்கவிருக்கும் தலைவர் பட்டுக்கோட்டை கவிஞர் ராமமூர்த்தி அவர்களையும், இன்றைய கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் மற்றும் நன்றியுரையை வழங்கவிருக்கும் கவிஞர் திருச்சி மோகன்தாஸ் அவர்களுக்கும், சிறப்பு பட்டிமன்றத்தை வழங்கவிருக்கும் நடுவர் கவிஞர் திண்டுக்கல் MK மீரான் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அறிமுகமே இல்லாமல் அவசரமாய் உன்னிடம் கடன் வாங்கிய தமிழ் வார்த்தைகளில் இருந்து தொடங்கியது நம் நட்பு. நீ வடிக்கும் கவிதைகளும் கட்டுரைகளும் தமிழ் மொழிக்கு ஒரு தோரணம். அதுவே நீ உன் மொழி மீது கொண்டுள்ள பற்றிற்கு ஒரு முன் உதாரணம். நீ தமிழ் வார்த்தைகளோடு விளையாடும் விளையாட்டு சர்வ சாதாரணம். தமிழே நம் இருவருக்கும் இடையிலான நட்பு தொடங்க காரணம். தமிழின் மீது நீங்காத அன்பு கொண்ட தமிழை எந்த சூழலுமே விட்டு கொடுக்காத பட்டுக்கோட்டையை சேர்ந்த மண்ணின் மைந்தர் நமது கவிஞர் ராமமூர்த்தியை இந்த நிகழ்வுக்கு தலைமையுரையை ஆற்ற வரவேற்கிறேன். மேடை நெறியாளர் அருண் அவர்களே, அன்னை தமிழுக்கும் ஆருயிர் நண்பர்களுக்கும் முகம் அறியாவிட்டாலும் முகவரிகள் தெரியாவிட்டாலும் இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இது கரோனா காலம். தொட்டுவிட துடிக்கையில் தொலைவாய் நகரும் தொடு வானம் போல், கால்பதிக்க முனைகையில் கண்ணாமூச்சி ஆடும் காணல் நீர் போல், கைவசமாகுமோ நாளை என்ற கேள்வியை கரோனா நம் கண்முன்னே வைத்துள்ளது. பல தேசங்களின் எல்லைகளெல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. பல நகரங்களின் வாயில்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன. பல சாலை வழிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் நாளை நமதே, இந்த நாளும் நமதே என்ற நம்பிக்கை விதைக்க எல்லைகளை உடைத்து மனக்கதவுகளை திறந்து இணையமொழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். எங்கெங்கோ வானில் பறந்து விரிந்தாலும், எத்தனை தடைகள் தம் வழி வந்தாலும், புள்ளினங்கள் ஒருபோதும் வழிமாறி போவதில்லை, தம் கூடு சேர மறப்பதில்லை. அங்கிங்கெனாதபடி உலகமெல்லாம் பரவி கிடந்தாலும், அகிலமெல்லாம் புகழ் பரப்பி உயர்ந்தாலும், தமிழன் ஒருபோதும் தாய்மொழியை மறப்பதில்லை, தமிழுக்கு புகழ் செய்ய மறுப்பதில்லை.
அப்படி உலகமெல்லாம் பரவி கிடக்கும் தமிழர்களுக்கு நம் தமிழ் மொழியின் கலை இலக்கிய பெருமைகளை வெவ்வேறு வடிவங்களில் கொண்டு சென்று சேர்ப்பதுதான் வளைகுடா தமிழ் கூடத்தின் மைய நோக்கம். பரவசம் தரும் பட்டிமன்றங்களாகட்டும், கற்பனை கொஞ்சும் கவியரங்கங்களாகட்டும், நவரசம் மிக்க நாடகங்களாகட்டும், குற்றமில்லா குறும்படங்களாகட்டும், அத்தனையையும் மிகச் சிறப்பாக தொகுத்து சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடின்றி அனைவரும் பங்களித்து பார்த்து ரசிக்கும் வண்ணம் அடுத்தடுத்து தமிழ் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க உள்ளோம். மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் வைரங்களை பட்டை தீட்டி பயனுற வைப்பது போல் சிப்பிக்குள் இருக்கும் முத்துக்களை எல்லாம் தேடி தேடி எடுத்து அழகுற மாலையாக கோர்த்து தருவது போல் உலகமெங்கும் பரவி கிடக்கும் சிதறி கிடக்கும் திறமிக்க புகழ்மிக்க தமிழ் ஆளுமைகளை எல்லாம் ஒன்றிணைத்து தமிழ் மனம் வீசும் வண்ணமும் பார்வையாளர்களின் மனம் மகிழும் வண்ணமுமாக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அமைக்க உள்ளோம். உங்கள் அனைவரின் ஆதரவுகளையும் தொடர்ந்து நல்குங்கள். இந்த வளைகுடா தமிழ் கூடத்தின் வெற்றிக்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில் இன்றைய நம் நிகழ்வு உலக மகா காப்பியங்கள் எல்லாம் ஒரு எழுத்தாளனின் பேனா முனையிட்ட ஒற்றை புள்ளியில் தொடங்குகின்றன. உலகை வென்ற மாமன்னர்களின் வெற்றி சரித்திரங்கள் எல்லாம் அவர்கள் இட்ட ஒற்றை காலடி தடத்திலிருந்து தொடங்குகின்றன. உலகமகா சாதனையாளர்களின் தொடக்கமெல்லாம் அவர்களின் சிந்தனையில் உதித்த ஒரு சிறு வெளிச்ச புள்ளியில் இருந்து தொடங்குகின்றன. அந்த வகையில் நமது வளைகுடா தமிழ் கூடத்தின் வெற்றி பாதையின் தொடக்கமாக இன்றைய பட்டிமன்றம் முதல் நிகழ்வாக அமைவதில் பெரும் மகிழ்ச்சி. இதில் பங்கெடுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இத்தகைய பெரும் முயற்சிக்கு உரம் சேர்க்கும் வண்ணம் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தங்களின் முழு ஒத்துழைப்பையும் நல்கி வாருங்கள் கரம் கோர்த்து பயணிப்போம் என்று தங்களது அத்தனை உதவிகளையும் நல்கிய இன்றைய பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய பேச்சாளர்கள் இலக்கிய வானில் சிறகடித்து பறக்கும் சிந்தனை பறவைகள். அவர்கள் பல மேடைகள், பல தொலைக்காட்சிகள், பல இணையவழி ஊடகங்கள் என்று பல்வேறு இடங்களில் ஒளி வீசி திகழும் ஆளுமைகள். அந்த வகையில் நம்முடன் இன்று இணைந்திருக்கும் அன்பு சகோதரி திருமதி நாகவல்லி நாகராஜ் அவர்களுக்கும், எங்கள் நெஞ்சிற்கினிய நண்பர் சகோதரர் ஆய்க்குடி ரமேஷ் அவர்களையும், அன்பு சகோதரி லால்குடி ஜோதி அவர்களையும், அருமைமிகு ஐயா எங்கள் ஆசான் கோடீஸ்வரன் ஐயா அவர்களையும், எங்கள் பாசத்திற்குரிய நண்பர் சகோதரர் ராஜபிரபு அவர்களையும், அன்பிற்குரிய ஐயா இனியவன் அவர்களையும், உங்கள் அனைவரையும் வளைகுடா தமிழ் கூடத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். உள்ளதை உள்ளபடி உரைப்பது அறிவியல் வடிவம், உள்ளதை உணர்ந்தபடி உரைப்பது வரலாற்று வடிவம், உள்ளதை உயர்த்தி பிடித்து உரைப்பது கவிதை வடிவம், உள்ளதை உள்ளத்து உணர்வுகளோடு யதார்த்தத்தையும் நகைச்சுவையும் கலந்து பார்ப்போரின் சிந்தனையை தூண்டுவது பட்டிமன்ற வடிவம். இது தமிழுக்கே வாய்த்திட்ட ஒரு தனிச்சிறப்பான அங்கம். அந்த வகையில் இன்றைய நமது நிகழ்ச்சியை தமிழ் திரையில் தரமான பாடல்களை தந்தவர்கள் ஆண் கவிஞர்களா பெண் கவிஞர்களா என்ற ஒரு புதுமையான தலைப்பில் இன்று பட்டிமன்றம் பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு என்னுடைய 6 ஆண்டு கால நண்பர், குறும்படை இயக்குனர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், நகைச்சுவை பேச்சாளர் என பன்முக ஆளுமைகளை ஒருங்கே கொண்டவர், அங்கோபார் தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றத்தில் எங்களோடு தோளோடு தோள் நின்று பல ஆண்டு காலம் உழைத்திட்ட நண்பர். ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் தான் மட்டும் ஜொலித்தால் போதாது, அந்த நிகழ்வில் பங்கு பெறும் சக குழுவினர் அனைவரும் ஜொலிக்க வேண்டும் என்ற சிந்தனையை முன்னிறுத்தி அனைவருக்கும் ஓடி ஓடி உழைப்பவர். இன்றைய பட்டிமன்ற நடுவர் மீரான் அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை திறம்பட நடத்தி அனைவரும் ரசிக்கும் வண்ணமும் சரியான நேரத்தோடு முடித்து தருவார் என்ற நம்பிக்கையோடு
என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து இந்த பட்டிமன்றம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி கவிஞர் பட்டுக்கோட்டை ராமமூர்த்தி அவர்களே. அடுத்ததாக அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம் இன்னும் சிறு மணித்துளிகளின் உங்கள் காதுகளை இனிமையாக்க வருகிறது. ஒவ்வொரு நண்பர்களும் புதிய உலகத்தின் வாயிற்கதவுகள். எங்களது நட்பு உலகின் வாயிற்கதவு திறக்கப்பட்டது சில வருடங்களுக்கு முன்பு நம் தாய் தமிழ் மொழி வழியாக. எங்களது நட்பை பல தமிழ் மேடைகளில் நெறியாளர்களாகவும் இயக்குனர் மற்றும் இணை இயக்குனராகவும் பகிர்ந்து கொண்டுள்ளோம். இன்றும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய சிறந்த நண்பனாய், குறும்பட இயக்குனராய், நகைச்சுவை நாயகனாய், பல குரல் மன்னனாய், கவிதையில் விகடகவியாய், அறநெறி தெரிந்த சிறந்த நெறியாளராய், ஸ்ருதிக்கு சுவை கூட்டும் பாடகனாய், பல்கலை வித்தகராய், வார்த்தைகளின் வீச்சில் வீரனாய், தமிழ் மொழி கண்ட தீரனாய், தமிழ் மொழி செல்ல எத்தனிக்கும் தோணியாய், நட்பின் வட்டாரத்தில் என்றும் மாப்பிள்ளை மீரானாய், கடந்த 10 வருடங்களாக பல பட்டிமன்றத்திற்கு நடுவராக தனது சிறப்பான நடுநிலைமையை தந்தவர், 4 அருமையான குறும்படங்களை இயக்கியவர் மற்றும் பல கவிதைகளை, உரைநடை கவிதைகளை நமக்காக தந்தளித்தவர், இன்றைய பட்டிமன்றத்தின் தலைவனாய் உங்கள் முன் இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவர் கவிஞர் திண்டுக்கல் மீரான் அவர்களை வரவேற்கிறேன். வாருங்கள் நடுவரே. அன்பார்ந்த தமிழ் நண்பர்களே, இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த தமிழ் கூடம் உறவுகளே, பல்வேறு நாடுகளிலிருந்து இப்பட்டிமன்றத்தை இணைய வாயிலாக கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இப்பட்டிமன்றத்தின் வாயிலாக சந்திப்பதில் நானும் இப்பட்டிமன்ற பேச்சாளர்களும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இன்றைய இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் உலகமே கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய நோயால் முடங்கி இருக்க இந்த சூழ்நிலை, தொழில் செய்வோர் அவங்களுடைய தொழில்ல நஷ்டம், சரியா போகல. பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்குறவங்க வேலை இழப்பு, ஆள்குறைவு பண்ணி வேலையை எடுத்து அவங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி, வேலை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஆள் செய்ய வேண்டிய வேலையே ஒரு ஆள் செய்யணும். அந்த மாதிரி வேலை பளு. சில இடங்கள்ல வேலை செய்தாலும் சம்பளம் இல்லை. இது ஒரு பக்கம் பெரிய மன உளைச்சலையும் மன இறுக்கத்தையும் ஏற்படுத்துது. இது இல்லாம ஊரடங்கு. இந்த ஊரடங்குல என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் நம்ம வீட்டிலே இருக்கோம். ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல் அதுலயும் நமக்கு மன இறுக்கம். சரி, இந்த மன இறுக்கத்தை போக்கலாம் அப்படின்னு தொலைக்காட்சியை பார்த்தோம் என்றால் அதுலயும் மறு ஒளிபரப்பு. 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட நிகழ்ச்சியை இன்னைக்கும் போடுறான். அது இன்னும் நம்ம மன அழுத்தத்தை கூட்டுது, மன இறுக்கத்தை கூட்டுது. சரி, செய்தியாவது பார்க்கலாம். அப்படி செய்தியை பார்க்கலான்னு போனா 24x7 கொரோனா செய்தி, இன்றைய சாவு இத்தனை பேர் அப்படின்னு அங்கேயும் எல்லாம் சுத்தி நம்மளை 360 டிகிரி சுத்தி நம்மளை மன இறுக்கமும் மனம் அழுத்தத்தையும் தந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் வளைகுடா தமிழ் கூடம் ஒரு அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருங்க, இந்த பட்டிமன்றத்தின் மூலம் உங்களுடைய மன இறுக்கத்தை பிரச்சனை எல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க என்பதற்காக மிக அருமையான ஒரு பட்டிமன்றம். தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் திரையில் தரமான பாடல்களை தந்தவர்கள் பெண் கவிஞர்களா ஆண் கவிஞர்களா? ரொம்ப அருமையான தலைப்பு. முதல்ல ஏன் இந்த பாட்டு சம்பந்தமா தலைப்பை எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை பாடல் என்பது ஒரு தொடர்புடையதா இருக்கு. பிறந்தோடனே தாலாட்டு இல்ல ஆரம்பிச்சு சுடுகாடு வரையில ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? நாத்து நட பாட்டு, நலுங்குக்கு பாட்டு,
காதலிக்க பாட்டு, காதல வென்றால் பாட்டு, தோற்றாலும் பாட்டு, திருமணத்துக்கும் பாட்டு, குழந்தை பெற்றால் பாட்டு, எதுக்கு எடுத்தாலும் பாட்டு, பஸ்ல ஏறினாலும் பாட்டு, பாடையில ஏறினாலும் பாட்டு, எல்லா விஷயத்திலும் பாட்டு இருக்கு நமக்கு. பாட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு அங்கமாக இருக்கிற இந்த நேரத்துல இந்த பாட்டை வைத்தே ஒரு தலைப்பாக வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த தலைப்பை நாங்க முடிவு பண்ணோம். முடிவு பண்ணும் போது பொதுவாக கேட்டோம், 6 பேச்சாளரையும் கேட்டுக்கிட்டோம், நீங்க எல்லாம் நல்லா பாடுவீங்களான்னு. எனக்கு எல்லாமே தெரியும். அந்த என்னை தவிர இந்த பட்டிமன்றத்தில் 6 பேச்சாளர்களுமே நன்றாக பாடக்கூடியவர். ஒரு பட்டிமன்றத்தில் நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றத்துல ஒரு ஊர்ல ஒரு அம்மா பேச வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், நல்லா பாடுவீங்களா அப்படின்னு. அருமையா பாடுவேங்க, பட்டிமன்றத்துல பேசலாம்னு பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களும் பாடவும் ஆரம்பிச்சாங்க. வந்து பஞ்சப்பாட்டா பண்ணாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பட்டிமன்றத்துல காசு தர மாட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய பஞ்சப்பாட்டு தான் பண்ணாங்களே தவிர திரைப்பட பாடல்களை பாடல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரை மிக அருமையான பாடல்களையும் அதற்கு அருமையாக விளக்கம் தரக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் மிக அறிந்த நபர்கள் தான் அனைவரும். ஆக இந்த பாடல்களை, தரமான பாடல்களை தந்தவர்கள் ஆண் கவிஞர்களா பெண் கவிஞர்களா என்பதற்கு போவதற்கு முன்னாடி தரம் என்றால் என்ன, ஒரு பாட்டோட தரம் ஒன்று இருக்குல்ல, அது தெரிஞ்சதான் போக முடியும். அப்ப தரம் என்றால் எதை குறிக்கிறது என்றால், ஒரு பாட்டை நம்ம கேட்டோம்னா அந்த பாடல் நம்மளுடைய ரசிகர்களுடைய உணர்வை தூண்டுவதாக இருக்க வேண்டும். ஒண்ணு, உதாரணமா ஒரு காதல் பாட்டை கேட்டோம்னா அந்த காதல் பாட்டு ஒரு ரசிகன் கேட்கும் பொழுது அவனுடைய காதல் நினைவுகளை அசைவோட வைக்க வேண்டும். உதாரணமா ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சுல, காதல் ரோஜாவின்னு ஒரு பாடல் இருக்கு. இந்த பாட்டை ஒருவன் கேட்டால் அவனுடைய காதல் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இதே இன்னொரு காதல் பாட்டு இருக்கு, ஏன் உச்சி மண்டையில கிருங்குது, உன்னை நான் பார்த்தாலே டருங்குதுன்னு, இந்த மாதிரி பாடல் இருக்கு. இந்த மாதிரி காதல் பாடல்கள் வந்து நம்மளுடைய காதல் நினைவை எடுத்து காட்டுமான காட்டாது. அப்ப எந்த பாடல்கள் இந்த மாதிரி உணர்வுகளை ஒரு ரசிகனுடைய தன்னை அவன் அந்த கதாபாத்திரமாக மாற்றக்கூடிய அளவுக்கு வரிகள் அமர்ந்திருக்கிறதோ அது தரமான பாடல். அடுத்து சமூக சிந்தனையுடைய பாடல்கள். ஒரு பாடல் அந்த வரி வந்து சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், சமூக சிந்தனையை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை இந்த பாடல்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுவும் ஒரு தரமான பாடல். அதே போல மகிழ்ச்சியை கொண்டாட, ஒரு குடும்பத்துல ஒரு விழா கொண்டாடுறோம், திருமணம், இது போன்ற நிகழ்ச்சிகளை கொண்டாடுவதற்கு அதை அழகாக கொண்டு வருவதற்காக ஒரு பாடல் இருக்கு. அந்த மாதிரி பாடல்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஆனந்தம், இந்த மாதிரி. அப்ப அந்த பாடல் போடும்போது நம்ம உணர்றோம் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி சோகங்களை பகிரும்போது சில பாடல்கள் இருக்குல்ல, ரொம்ப மனுஷன் சோகமா இருப்பான், அப்ப பழைய பாடல்கள் சில சோக பாடல்கள் எடுத்தா அந்த சோகம் நமக்கு குறையும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படிங்கும் போது அந்த நமக்கு என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு இல்ல இதை விட பிரச்சனை உள்ள ஆள்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி சோகத்தை குறைக்குது இல்ல. இந்த பாடல்களும் தரமான பாடல்கள். அதே மாதிரி தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல்கள் இருக்குல்ல, எத்தனையோ பாடல்கள். ஒரு மரணமே ஏற்பட்டுருச்சு, போனால் போகட்டும் போடா, அந்த பூமியில் நிலையா வாழ்ந்தவன் யாரடா, ஒரு கேலியை வைக்கும் போது எல்லாம் சாதாரண போறோம், ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய, தைரியம் விளை வைக்கக்கூடிய பாடல்கள். இந்த மாதிரி பாடல்கள் தரமான பாடல்கள். இப்படி தரமான பாடல்களை தமிழ் திரையில் தந்தவர்கள் பெண் கவிஞர்களா ஆண் கவிஞர்களா என்ற இந்த பட்டிமன்றத்தில் பெண் கவிஞர்களே என்று பேசுவதற்காக அந்த அணியில் திருமதி நாகவள்ளி நாகராஜ் அவர்கள், வட்டமல்லி கிராமம், குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இவர்கள் ஆன்மீக பேச்சாளர். இவர் பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய மோட்டிவேஷன் பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேச்சுக்களை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். தன்னம்பிக்கை பேச்சா 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து தன்னம்பிக்கை வரையிலும் சில பேச்சாளர் பேசிட்டே இருப்பாங்க, எத்தனை மேடம் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் நம்ம நல்லா பேசுறோமா இல்லையான்னு, அப்படி ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. சில பேச்சாளர்கள் வந்து மாணவர்களுக்கு மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கையை உண்டாக்குவதற்காக பேசுவாங்க. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர் திருமதி நாகவள்ளி நாகராஜ் அவர்களும் அந்த அணியை. அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் ஆயக்குடியை சேர்ந்த ரமேஷ் அவர்கள், இவர் வந்து அல்கோபார், சவுதி அரேபியாவில் உள்ள அல்கோபாரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிகிறார். அல்கோபார் சொல்வேந்தர் மன்றத்தின் மூத்த தலைவராகவும் நல்ல பேச்சாளராகவும் கவிஞராகவும் இருக்கக்கூடிய இவரும் பெண் கவிஞர்களே என்ற அணியில் பேசுவதற்காக இருக்கிறார். அவரை தொடர்ந்து அடுத்ததாக அந்த அணியில் இறுதி பேச்சாளராக பேசக்கூடியவங்க பேராசிரியர் லால்குடி ஜோதி அவர்கள்.
திருச்சி மாவட்டத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறார். இவரும் ஒரு நல்ல பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். அதாவது பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் தொலைக்காட்சியில் மட்டும் இல்ல, பட்டி தொட்டிலாம் போய் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். பல நாடுகளில் கூட போய் பேசியிருக்காங்க. மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அவர்களும் பெண் கவிஞர்களே தரமான பாடல்களை தந்தார்கள் என்று பேசுவதற்காக ஒரு அணி. அது எப்படி, எத்தனை பாட்டு நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க எப்படி பெண் கவிஞர்கள்னு அவ்வளோ இலகுவா சொல்லிட முடியும் அப்படின்னு அவர்களை எதிர்த்து வாதாடுவதற்காக ஆண் கவிஞர்களே, தமிழ் திரையில் தரமான பாடல்களை தந்தவர்கள் ஆண் கவிஞர்களே என்று பேசுவதற்காக சவுதியில் ஜுபைலில் பொறியியல் மேலாளராக பணிபுரியும் கவிஞர் கோடீஸ்வரன் ஐயா அவர்கள் அந்த அணியிலும், அவர் ஜுபைல் சொல்வேந்தர்கள் மன்றத்தின் மூத்த தலைவர், கவிஞர், நல்ல ஒரு எழுத்தாளர். அவர் அந்த அணியில் துவக்க பேச்சாளராகவும், அதைத் தொடர்ந்து கவிஞர் ராஜபிரபு அவர்கள், ஈரோடு மாவட்டம் சொந்த ஊர் அவருக்கு. இப்ப இருக்கிறது அல்கோபர், சவுதி அரேபியாவில் சொல்வேந்தர்கள் மன்றத்தில் அவர் ஒரு முக்கிய செயலாளராக முக்கிய பொறுப்பில் வகிக்கிறார். நல்ல கவிஞர். அவரும் ஆண் கவிஞர்களே என்ற அணியில் பேசுவதற்கு நம்முடன் இணைந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தரமான பாடல்களை தந்தது ஆண் கவிஞர்கள் தான். உங்களுக்கு எத்தனை பாடல் வேணும், வரிசையில் எங்களுக்கு நேரம் மட்டும் கொடுங்க, மாச கணக்கில் கூட நான் பேச தயார் என்று நம்மிடையே பேசுவதற்காக கவிஞர் இனியவன் ஐயா அவர்கள். இவர்கள் சொந்த ஊர் சென்னை. இவர் என்னென்ன தொலைக்காட்சியில பேசியிருக்காருன்னா, இவரோட பேசாத தொலைக்காட்சி கிடையாது, போகாத நாடுகள் கிடையாது. அத்தனை தொலைக்காட்சிகள் பேசியவர், அத்தனை நாடுகளுக்கும் சென்றவர். இராணுவத்தில் கப்பற்படையில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கார் நாட்டுக்காக. மற்றவங்கள விட இவருக்கு 2 பொறுப்பு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு நாட்டையும் காப்பாற்றணும், இன்னொன்னு பாட்டையும் காப்பாற்றணும். 2 பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம இந்த 2 அணியும் தயார் நிலையில் இருக்காங்க. பட்டிமன்றத்துக்கு உள்ள போயிடுவோம். தரமான பாடல்களை தமிழ் திரையில் தந்தது பெண் கவிஞர்களா ஆண் கவிஞர்களா என்ற இந்த பட்டிமன்றத்தில் பெண் கவிஞர்களே என்று பேச முதல் பேச்சாளர் திருமதி நாகவள்ளி நாகராஜ் அவர்களை மேடை கலைக்கிறேன். வாங்க. அவர்களுக்கும் தனது பேச்சாற்றலால் பார்தனிலே பல மாற்றங்கள் படைத்திட காத்திரு மக்களுக்கும், ஒற்றை புள்ளியிலே ஒற்றுமையாய் துடித்துக் கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு, தமிழ் திரையிலே தரமான பாடல்களை தருவது பெண் கவிஞர்களா ஆண் கவிஞர்களா? இதுல எந்த சந்தேகமுமே இல்லை என்பதனாலதான் தலைப்பு வரிசையிலேயே பெண் கவிஞர்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆண்களுக்கு நிகரான வல்லமையோடு கவி படைக்கும் பெண்பார் கவிஞர்கள் சங்க காலம் முதல் கவிதாயினி என்று கூறப்படுகின்றார்கள், வர்ணிக்கப்படுகின்றார்கள். ஜொலிக்கும் தங்கங்களாக எத்தனையோ பெண் கவிஞர்கள் இருந்தாலும் கவிதாயினி தாமரை அவர்கள் தனித்துவம் பெறும் மாணிக்கமாக மிளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு எனும் திரைப்படத்திலே ஒரு அற்புதமான பாடல், நமது மனதை கொள்ளையடித்த பாடல். தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. தவமின்றி தமிழ் ரசிக பெருமக்களுக்கு கிடைத்த வரமாக விளங்குவது தரமான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நம்முடைய பெண் கவிஞர்களே. ஆண் கவிஞர்கள் கொடுக்கிற பாட்டெல்லாம் தரம் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லிட முடியாது. ஆனா அர்த்தமற்ற விஷயங்களுக்கு அதீதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் ஆண் கவிஞர்கள். அற்புதமான விஷயங்களுக்கு மட்டுமே அர்ப்பணிப்போடு கவி புனைபவர்கள் பெண் கவிஞர்கள் தான் நடுவர் அவர்களே. உதாரணத்துக்கு அர்த்தம் இல்லாத விஷயம் அப்படின்னா, everybody listen to tamba samba rumba tumba, everybody mampa champa mampa calling a party, everybody move it move it move it move it move it now, everybody right coming to it's time to party, everybody listen to samba pamba rumba tumba tumba, everybody growing singing moving into naughty, everybody going 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 go, everybody time to move on the life and just say party. இந்த பாட்டுக்கு சரியான அர்த்தம் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. திருவள்ளுவர் எழுதின 1330 குறளுக்கு பொருள் எழுதுறவங்களா கூட இந்த வரிகளுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அவ்வளவு இந்த பாட்டை எழுதினவருக்கே இந்த வரிக்கான அர்த்தம் தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்ல நடுவரவர்களே, ஆண் கவிஞர்கள் பாடலுக்கு பாடல் கருத்துக்களை மாற்றுகிறார்கள்.
முரண்பாடான கருத்துக்களை கொடுத்து ரசிகர்களை குழப்பமடை செய்கிறார்கள். விஜய் படத்துல ஒரு பாட்டு, காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. இதே பாட்டை எழுதின கவிஞர் கமலஹாசன் அவர்கள் படமாகிய வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. காதலும் ஒன்னியும் கடவுள் இல்லையடா, இந்த இளவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கழகம் தானடா. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வெட்டிய போட்டு தாண்டவா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. இது எப்படி தெரியுமா இருக்கு நடுவர் அவர்களே? நம்ம வைகை புயல் அவர்கள் நடித்த ஒரு நகைச்சுவை காட்சி தான் நினைவுக்கு வருது. ஓட்டு போட்டு ஒருத்தர் வெளியே வருவாரு பூத்ல இருந்து, அவரை கூப்பிட்டு, ஆமா யாருக்கு நீ ஓட்டு போட்ட? அவங்க கேட்டா, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன். அவங்கிட்ட என்ன சொன்ன? அவருக்கு போட்டேன்னு சொன்னேன். என்கிட்ட என்ன சொல்ற? அது எப்படி 2 பேருக்கு அப்படி சொல்லுவேன்? அதுக்கு அவரு பதில் சொல்லுவாரு பாருங்க, அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, இப்படின்னு. இப்படி எல்லா சின்னத்திலையும் ஓட்டு போட்டா அந்த ஓட்டு எப்படி நடுவர் அவர்களை செல்லும்? நம்முடைய பெண் கவிஞர்கள் தரமான தருகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக, 1000 கோடிகள் செல்வம் அது யாருக்கு இங்கே வேண்டும், அரை நொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும், சின்ன சின்ன கைகளிலே வண்ணம் சிந்தும் ரோஜா பூ, சிரித்து பேசி விளையாடும் நெஞ்சம் எங்கும் மத்தாப்பு, இன்னும் மந்தி வானில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது, நம்மை கண்டு நாணி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி போகின்றது, எங்களின் கதை கேட்டு தலையாட்டுது தாமரை பூ, மயிலே நாம் ஆடிய கதையை நீ பேசு, மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. என்ன ஒரு அற்புதமான வரிகள்! உறவுகளோட கூடியிருக்கும் சந்தோஷமான தருணத்தை இதை விட அழகா எப்படி கொடுத்துட முடியும் நடுவர்களே? சொந்தங்களின் சந்தோஷத்தை இப்படி கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு பெண் என்பவள் ஆணை விரும்பிடும் அடிப்படையான காரணத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பெண்களை நிமிர்ந்தும் பார்த்திடா உன் இனிய கண்ணியம் பிடிக்குதே, கண்களை நேராய் பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே, தூரத்தில் நீ வந்தாலே என் மனதில் மலையடிக்கும், மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணுமுணுக்கும், மந்தகாசம் சிந்தும் முந்தன் முகம் மரணம் வரையில் என் நெஞ்சில் தகும், உனது கண்களில் எனது கனவினை காண போகிறேன், ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா? ஒவ்வொரு பெண்ணும், ஒரு ஆண் என்பவன் தன்னை கண்ணியத்தோடு பார்த்திட வேண்டும். அவனுடைய தாரத்தை தவிர மற்ற மகளிரை தன்னுடைய தாயாகவும் சகோதரியாகவும் மகளாகவும் பாவித்திட வேண்டும் என்று தன்னுடைய பேராசையை வெளிப்படுத்தி இருக்கிறார் பெண் கவிஞர் அவர்கள். பெண் கவிஞர்கள் எண்ணிக்கையில் கம்மியா இருக்கிறனால அவங்க தரமான பாடல்கள் தர தகுதி இல்லாதவங்க அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. பெண் படைப்பாளிகள் மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்கிற தங்கம் மாதிரி, ஆண்கள் தங்கத்தை மறைக்கின்ற மண் மாதிரி. அதிகமா இருக்குங்கிறதுக்காக மண்ணுக்கு தங்கத்தின் மதிப்பும் தரமும் வந்துருமா நடுவர் அவர்களே? ஏன்னா ஆண் கவிஞர்களை விட பெண் கவிஞர்கள் தான் பொக்கிஷம் போல புதைந்து கிடக்கின்றார்கள் என்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் நடுவர் அவர்களே. பெண் படைப்பாளிகள் தங்களுடைய படைப்பை வீட்டிலேயே ஒரு நோட்ல எழுதி வீட்டிலேயே முடக்கி வச்சிடுறாங்க. அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த சமுதாயம் தவறிடுது. அதனால மதிப்புள்ள தரமான பொக்கிஷங்கள் வெளிவராமலேயே புதஞ்சு போயிடுது. பெண் கவிஞர் பெண் மனதை மட்டும்தான் பிரதிபலிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லிட முடியாது. ஒரு இளைஞனின் காதல் தோல்வியால் அவன் மனம் படும் துன்பத்தை இதை விட சிறப்பாக பிரதிபலிக்க முடியாது. எப்படின்னு பாருங்க. ஜன்னலின் வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி, அது தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே, தீப்பொறி என இரு வெளிகளும் தீக்குச்சி என என்னை உரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே, அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லையே,
அளந்து பார்க்க அவள் விழி இல்லை, என்ன இருந்த போதும் அவள் எனதில்லை, மறந்து போயேன் மனமே வெண்மதி வெண்மதியே நில்லு, நீ வானுக்கா மேகத்துக்கா சொல்லு. காதலிலே தோல்வியால் ஏற்பட்ட காயத்தை விவரிக்க இதை விட சிறந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க ஆண் கவிஞர்களுக்கால கூட முடியாத நிறுவனர்களே. ஆண் கவிஞர்கள் எழுதின பாடல் ஒண்ணு, உலகி சாங்கமோ அமையா வீங்கலோ இதியா ஊங்குயா யாங்கலோ வாங்கலோ, உலகி சாங்கமோ அமையா வீங்கலோ இதியா ஊங்குயா யாங்கலோ வாங்குவா. சைனாக்காரன் வாங்க எடுத்த மாதிரி இருக்கு பாட்டு வரிகள். அவங்களுக்கு பக்கத்து வாங்க எதிரணியில வெட்டியா 3 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பெண் கவிஞர்கள் எழுதுற ஒரு பாட்டுல, உன் கண்ணில் பட்ட பூவை கூந்தலுக்குள் வைப்பேன், உன் காலில் பட்ட கல்லை மூக்குத்தியில் வைப்பேன், உன் கையில் பட்ட எண்ணெய் உன் இதய பையில் வைப்பேன், என்னை கொடுப்பேன் ஓ உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே, கண்ணிமைகளில் உன்னை நான் தாங்குவேன், உன் ஒரு நொடி பிரிவினை கூட ஏற்க முடியாது கண்ணே, என் கனவிலும் உன்முகம் தேடுவேன். காதல் எனும் அன்பின் ஆழத்தை, அழகான உணர்வுகளை எந்த பாடல் ஆசிரியர்களாவது இந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறார்களா நடுவர் அவர்களே? இறுதியாக ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே, காலத்தால் அழிக்க இயலாத புகழ் கொண்ட கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன் அவர்களே தன்னுடைய தத்துவ பாடலிலே தனது கவி திறமையை நிரூபிக்க பெண் கவிஞராகிய ஔவையார் சிந்தனை தான் துணைக்கு அழைத்து தன்னுடைய தனித்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார் நடுவர் அவர்களே. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. எனவே ஆணுக்காக படைக்கப்பட்டவள் பெண் அல்ல, ஒரு சிறந்த ஆணை படைக்கப்பட்டவள் தான் பெண் எனும் ஆணித்தனமான கருத்தை இந்த அவை முன்னே வைத்து, இந்த ஆணாதிக்கமான சமுதாயம் ஆயினும் நியாயத்தின் பக்கமே எங்கள் நடுவர் அவர்கள் தீர்ப்புதனை நல்கிடுவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, ரொம்ப அருமையாக தங்களுடைய வளத்தை ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. 2 பாட்டு பாடினாங்க. அதுல ஒரு பாட்டு எவரிபடி அப்படிங்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு அப்புறம் வேற எதுவுமே புரியல. அப்புறம் கடைசியா ஒரு பாட்டு பண்ணாங்க, அதுல உவாங்கன் மட்டும் தான் தெரிஞ்சது. சைனாவில இந்த கொரோனா பரவச்சு அந்த ஊர் பேர் மட்டும் தான் தெரிஞ்சு, வேற எதுவுமே புரியல. அதுல முக்கியமா ஒரு அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண் கவிஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க எங்க பாடல்கள்ல. நீங்க மண்ணு மாதிரியா? மண்ணு நிறைய தான் இருக்கும், தங்கம் கொஞ்சமா இருக்கும், மதிப்பு கூட தானே. அதுதான் பெண் கவிஞர்களுடைய சாதனை, அதான் தரம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 பாடல்களை ஒப்பிடுறாங்க. சர்க்கரை நிலவே பாட்டு எழுதுனதும் வைரமுத்து தான். ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டியை போட்டு ஆண்டவா என்று காதல் பாட்டு எழுதினதும் வைரமுத்து தான். அப்போ இவர்கள் மெட்டுக்கு பாட்டு எழுதலை, துட்டுக்கு பாட்டு எழுதுகிறார்கள். நீங்கள் காசு கொடுத்தாலும் எப்படின்னா எழுதுவோம் அப்படின்னு எழுதக்கூடியவர்கள் தான் நாங்கள். பெண் கவிஞர்கள் அப்படி இல்லை, நாங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் அந்த நிலைப்பாட்டில் தான் எழுதுவோம் என்ற கருத்தை மிக அழகாக சொல்லி, இன்னும் அந்த கண்ணதாசனுக்கே மேற்கோள் காட்டுவதற்கு அவைதானே தேவைப்பட்டால், ஒரு பெண் தானே தேவைப்பட்டால் என்று மிக அருமையான ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக அது எப்படி நீங்க சொல்லலாம், ஆண் கவிஞர்கள் தான் தரமான பாடல்களை தந்தார்கள் என்று பேசுவதற்காக கவிஞர் கோடீஸ்வரன் ஐயா அவர்களை உங்களுடைய செம்மொழியாம் தமிழுக்கும் தமிழ் சபைக்கும் தரமான பாடல்களை தன்வயமாக்கி கம்பீரமாக அமர்ந்திருக்கும் எண்ணணி தோழர்களுக்கும், இல்லாத பாலத்திற்கு திறப்பு விழா நடத்தி கொண்டிருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும், இருப்பதையும் இல்லாததையும் தரம் பார்க்கும் தராசு எங்கள் நடுவர் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணியிலே 2 பெண் கவிஞர்கள் இருக்கிறார்கள், நியாயம் இருக்கிறது. ஆனால் இதை 3ஆவதாக ஒரு சேர்ந்திருக்கிறாரே, அவரை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. இதிகாசத்தின் சுருக்கம் இந்த பாடல். காலத்தினால் அழியாத இலக்கிய சிந்தனை யாரால் தர முடியும்?
நடுவர்களே, நீங்கள் ஜவுளி கடைக்கு போயிருக்கிறீங்களா கோவிடுக்கு முன்னால? அந்த பெரிய பெரிய ஜவுளி கடையில பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10 சேர் போட்டிருப்பாங்க, அங்கே இருக்கும். முன்னாடி எங்க வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, அதை நான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணா பண்ணிட்டாங்க. இது காலை 9 மணி. சரி, நானும் ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு உட்காந்து அந்த சேர்ல 11 ஆச்சுங்க, ஆளை காணும். சரி, ஒரு டீயை குடிச்சேன். 1 ஆச்சுங்க, ஆளை காணும். பசி, சாப்பிட்டுட்டேன். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு, தூங்கிட்டேன். 4 மணிக்கு பஜ்ஜி வாசனை வந்தது. கண் வீழ்ச்சி பாக்குறேன். அப்பதான் இவங்க 3 பை எடுத்துட்டு வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட சொல்றாங்க, ஐயோ 30,000க்கு மேல புடவைங்க, 300 புடவை நான் பார்த்திருப்பேன். என்ன கலரு, என்ன டெக்ஸ்டர், எந்தெந்த ஊர்ல இது மைசூருங்கிறாங்க, பெங்களூருங்கிறாங்க, வாரணாசிங்கிறாங்க, இவ்வளோ இருக்குங்க. இது பெண்ணின் இயல்பு. 3 புடவைகளை தேர்ந்தெடுப்பதற்காக 30,000 சேலைகள் தேவைப்பட்டது. முட்டி அளவு பாடல்களை வைத்துக் கொண்டு உலகமே இதுதான் என்று நீங்கள் கூறும்பொழுது எப்படி இருக்குது தெரியுமா? இவர்கள் பொய்யிலே வளர்ந்து பொய்யே பேசுகின்ற புலவர்களாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அந்த சொன்னீங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 30,000 சேலையை பார்த்துட்டு ஒரு 3 சேலை எடுத்துட்டு வருவாங்க. அந்த 3 சேலையுமே 30 பேர் நல்லா சொல்ல சேலையா இருக்கும். அதையும் எடுத்து வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து கட்டிட்டு வீடு நிற்கும் போதுதான் பக்கத்துல வராம கேட்கும், போய் இதையாமா எடுத்தேன்னு. தலைவரை, நான் நடுவர்களை நானும் சொல்ல விரும்புகிறேன். தரத்தை 4 அம்சங்களாக பார்க்கலாம். 1 சொல்லாடல், 2 சமூக வீழ்ச்சி, 3 அங்கீகாரம், 4வது ஆங்கிலத்திலே சொல்ல கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி நிலைப்பாடு. சொல்லாடலை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, முத்துக்குமார், பாரதி என்பதோடு மட்டுமல்லாமல் என் அணியை சொல்லலை பற்றி நிறைய தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிலைப்பாட்டை பற்றி வருவோம். இவர்கள் கூறியது போல் அல்ல. 100 வருட திரைப்பட பயணத்திலே நீங்கள் பார்த்தால் அங்கே இங்கும் சிதறி கிடக்கிறார்களே தவிர, இவர்கள் இன்று வந்து நாங்கள் தான் சிறந்தவர்கள், நாங்கள் தான் தரமாக பாடலை தருகிறார்கள் என்பதற்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு குழந்தை அடம் பிடிப்பது போல குழந்தைத்தனத்தைத்தான் இது காட்டுகிறது. தலைவர் அவர்களே, சமூகத்தோட வீழ்ச்சிக்கு வருவோம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்பெல்லாம் அவங்க நிறைய பேருக்கு தெரியாது, டென்ட் கோட்டாயின்னுவாங்க. டென்ட் கோட்டாயின்னா பகலில் வந்து காட்சி நடக்காது, இரவு காட்சிகள் மட்டும்தான். அதுல வந்து தரையில மண்ணுல உட்காந்து பார்க்கணுங்க. பார்க்கறதுக்கு 50 காசு, அது பெஞ்சில உட்காந்து பார்த்தா 75 காசு. அப்போ ஒரு திரைப்படம் நான் பார்த்தேன். அதுல ஒரு பாடல் வரும் பொழுது மொத்த அரங்குமே எழுந்திருந்து கற்பூர ஆரத்தி எடுத்து மெழுகுவர்த்தி எடுத்து அந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை, அந்த அளவுக்கு ஒரு பாடல் வீச்சை தர முடியுமா என்பதை நான் சிறு வயதில் தான் உணர்ந்தேன். அந்த பாடல் என்ன தெரியுங்களா? இதே கணியில வரக்கூட பாடலுங்க அது. நீங்க நல்லா இருக்கணும், நான் முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. வரிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க. பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பேர் ஆசையாலே வந்த துன்பம், சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. என்ன அருமையான பாட்டு. இப்ப பாக்குறீங்களா? மனதில் உறுதி வேண்டும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. இந்த பாடல் நீங்க பார்த்தீங்கன்னா சமூகத்தில் சமூகம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு விழிப்புணர்ச்சியான ஒரு பாடலைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதோடு மட்டும் இல்ல தலைவர் அவர்களே, இப்போ என் பையன்கிட்ட ஒரு நாள் நான் கூப்பிட்டேன், ஐயா அருகில் வா, என்னோட அமர்ந்து சிறிது கலந்துரையாடலாம் என்றேன். அவன் என்னப்பா தப்பா நீ லூசாப்பா அப்படின்னா. ஏன்ப்பா அப்படி சொல்றேன், தமிழை அவனுக்கு சரியா பேச வரலையா அப்படிங்கிறான். அது அவன் குற்றம் அல்ல. ஏன்னா அவன் ஆங்கிலத்தை படிக்கிறான், இந்தியை படிக்கிறான், இன்னும் பிரெஞ்சு படிக்கிறாங்க. இப்ப 4வது ஒரு மொழி இளைய தலைமுறை படித்துக் கொண்டு இருக்கு. அது என்ன தெரியுங்களா? கொரியா மொழி. ஏன்பா கொரியா மொழியை படிக்கிறேன்னா, ஒரு பிடிஎஸ் பேண்டுன்னு வந்து இளைஞர்களின் மனதை யாருக்கும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப தமிழ் படிக்காதவங்க தமிழ் கொண்டு வைத்தார்கள். 2019 வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்கன்னா, 15 பாடல். அந்த ட்ரெண்டிங்ல 15 பாடல்ல 10 பாட்டு ஆண்கள் எழுதியது. வேகத்தையும் விவேகத்தையும் நிதானத்தையும் தரக்கூடிய பல பாடல்களை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதுல ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்ற பாருங்க. நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, பார்க்கத்தானே போற காளியோட ஆட்டத்தைன்னு. கெத்தா நடந்து வரான், கேட்டையெல்லாம் கடந்து வரான், சிலிவை சுட்டி வரான், காலரத்தான் புரட்டி வரான், முடிய சில்விட்டா ஏறும் உள்ளார, மரணம் மாசு மரணம், 4 வயசு அப்படி சிலிப்பிக்கிட்டு வராங்க. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு சமூகத்தில் திரும்பி வைக்கக்கூடிய பாடல்களை தந்தது ஆண் கவிஞர்கள் தான் தலைவர் அவர்களே. இப்போ அங்கீகாரத்தை பத்தி பேசணும் இல்லையா? நான் அங்கீகாரத்துக்கு சொல்ற மாதிரி தேசிய விருது 100 மொழிகளுக்கு மேல்
ஆராய்ந்து அலசி தரப்படக்கூடிய விருது. அதுல ஒரே ஒரு பெண் கவிஞர் கூட இல்லைங்க. தேசிய வேணாப்பா, மாநில அளவுக்கு வாங்க. மாநில திரைப்பட விருதுகள் இதுவரையில் ஒரே ஒரு பெண் கவிஞர் தாங்க. இது வேண்டாமா? இன்னொரு சான்று தரம் பாருங்க. கண்ணதாசன் பாடல்களையும் வாலியின் பாடல்களையும் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள் பலர். இதை விட உங்களுக்கு வேற சான்று வேணுமா? கண்ணதாசனோட விழா எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பாட்டுகள் சமுதாயத்திலும் நீங்க செய்த அத்தனையும் அந்த ரீச் இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு விழா எடுக்கிறாங்க. இதை விட ஒரு சான்று உங்களுக்கு தேவையா? தலைவர் அவர்களே, ஒரு நிறைவாக ஒரு கருத்தினை பதிவு செய்து நான் விடைபெற விரும்புகிறேன். தோழிகளே, நாங்கள் உங்களுக்கு எதிரிகள் அல்ல, உங்களை மதிக்கிறவர்கள். நீங்கள் வேண்டுமானால் குற்றண்டித்து பெயர் வாங்கும் புலவர்களாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் என்றுமே உங்களை மதிப்பவர்கள். அதுக்கு ஒரு பதிவை நான் சொல்றேன் பாருங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே பாடல் நீங்க கேட்பீங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே. ஏறு 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 நீ நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடுமே உயர்ந்து நின்று. எவ்வளவு அழகான ஒரு பதிவுங்க. எங்களுடைய கருத்து என்னன்னா, கோபம், பயம், அகங்காரம், பித்தம், சுயநலம், ஏமாற்றம், தத்துவம் இந்த பல அம்சங்களுக்கு பாடல் உங்களிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் சாதித்தோம் என்று நினைத்துக் கொண்டீர்கள், நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆகவே நீங்கள் செல்ல வேண்டிய பயணம் வெகு தூரம் இருக்கிறது. வாருங்கள், நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தாருவோம். ஆனால் தரமான பாடல்களை தந்தது ஆண் கவிஞர்களே என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு. ஆண் கவிஞர்கள் தான் இந்த ஒரு ஆணித்தனமாக தன்னுடைய வாதத்தை வச்சாரு. அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் பாடல்கள்லாம் வரும்போது திரையரங்குல எழுந்திரிச்சு சூடம் ஏற்றுவாங்க. அந்த காலத்துல அது மாதிரி நடக்கும். சில பாடல்கள்ல சாமி பாடல்கள்லாம்னா சில பெண்களே இருந்து ஆட ஆரம்பிச்சுவாங்க திரையரங்குல. அது ஒரு காலம் அந்த மாதிரி இருந்தது. தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல்கள் தந்தது யார்? ஆண் கவிஞர்கள் தானே. அழகா சொன்னார் பாருங்க. அதுக்கும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, பெண்களை போற்றி பாடியவர்கள் ஆண் கவிஞர்கள் என்று மிக அருமையாக தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். அதே போல மனதில் ஒரு பெண்களுக்காக எழுதப்பட்ட பாடல் ஆண் கவிஞர் எழுதியிருக்கிறாரு. அதே போல இன்னொரு பாட்டு உன்னால் முடியும் தம்பி, என்ன அழகான பாட்டு. அதுவும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பாட்டு. அது மட்டும் இல்ல, அந்த பாட்டில் உள்ள வர்ற வரிகள்லாம் பாத்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான வரி. புலமை புத்தன் எழுதின பாடல் அது. இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம், தடுப்பவன் யார் என்று இது பாலச்சந்திரன் கமலாசன் இந்த கருத்து ஏற்றுக்கப்பட்டது. இதே கருத்து இன்னைக்கு வேற யாரும் சொன்னாங்க பெரிய பிரச்சனைக்கு சர்ச்சைக்கு தான் வரும். இருந்தாலும் அன்னைக்கு பள்ளிக்கூடம் ஒரு ஊருக்கு தேவை என்று ஆண் கவிஞர்கள் இவ்வாறு தரமான பாடல்களை தந்தது ஆண் கவிஞர்களே என்று கூறி தன்னுடைய வாதத்தை மிக அருமையாக நிறைவு செய்திருக்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்கு ஆண் கவிஞர்களை விட இன்னும் தெளிவான தரமான பாடல்களை தந்தது பெண் கவிஞர்கள் தான் என்று பேசுவதற்காக அந்த அணியை சார்ந்த ஆயக்குடி ரமேஷ் அவர்களை அழைக்கிறேன் உங்களுடைய பலத்த கரவொலியுடன். பட்டிமன்ற வரலாற்றின் புதுமையான இந்த தலைப்பில் தரமான தீர்ப்பை தரப்போகும் நடுநிலை தவறாத நடுவர் M.K. மீரான் அவர்களே, பாடல்களை தந்தவர்கள் பெண் பாடலாசிரியர்களே என்ற தரமான அறமான கோட்டையில் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னையை சேர்ந்த அக்காக்களே, சிங்கங்களே, தங்கங்களே, தங்க கோட்டையென நம்பி தரமிழந்து துருப்பிடித்த குடிசையில் வாழ்ந்து கொண்டு கற்பனை இன்பம் கண்டு கொண்டிருக்கும் பரிதாபங்கள் மூவர்களே, பண்பிற்கினிய பட்டிமன்ற ரசிக பெருமக்களே, நாளெல்லாம் என் வளர்ச்சியில் துணை நிற்கும் என் நண்பர்களே, மனதிற்கினிய மழலையர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் தமிழ் வணக்கம். 3 பரிதாபங்கள் வந்திருக்கு. அதுல மூத்த பரிதாபம் ஆத்திட்டு போயிருக்கு. அதுல நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய பணி ஒரு பட்டிமன்றம்னா ஒரு பக்கம் 3 பேரு, இன்னொரு பக்கம் 3 பேர் இருக்கணும். எங்க அணியில 4 பேரு, அவங்க அணியில 2 பேரு. நீங்க அவங்களுக்கு செஞ்ச பரிதாபம் தலைவர். அது யாருங்க உங்க அணியில உங்களுக்கு தாவுனது?
அவங்க அணியில இருந்து இது வரைக்கும் ஒருத்தர் தான் பேசியிருக்காரு. ஒருவேளை 3 பேரும் பேசினா 3 பேருமே மொத்தம் 6 பேருமே பெண்ணு தான் பேச போறாங்களா என்னன்னு தெரியல, பாப்போம் என்னன்னு. ஐயா வந்தாரு, வந்துட்டு எனக்கு சின்ன சந்தேகம், நீங்க 6 பேர் ஒரு அணி, நீங்க 6 பேர் ஒரு அணி, நடுவர் தனி அணியா? அப்படி போயிருமோ பட்டிமன்றம்னு ஒரு கவலையில சொல்றேங்க ஐயா. வந்தாரு, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா. இந்த வரிகள்ல இருந்தே அவங்களோட தரம் என்னன்னு தெரியுது. என்னன்னா சோறு தான் வேணும். ப்ரொடியூசர் டப்பும் உப்பும் கொடுத்தா அதுதான் எழுதுவோம். நாங்க சமூகத்தின் அறம் பத்தி நிக்க மாட்டோங்கிறது அதுல இருந்து தெரியாது. அடுத்து ஒண்ணு சொன்னார் பாருங்க, திரையில சூடம் காமிச்சு அது இதுவா போச்சு. அது அத பாராட்டு. ஆனா ஆண் கவிஞர்கள் சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயத்த தைரியமா செய்வாங்க. என்னன்னா, ஆட்சியாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஜால்ரா அடிக்கிறது. அப்ப அந்த பாட்டு எடுங்க, என்ன பாட்டது? நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. யார பாடுறீங்க? முதல்வர். அப்ப அவர் முதல்வரை புகழ்றீங்க. இப்படி ஜால்ரா அடிப்பது அவர்களுக்கு ஒத்து ஓதுவதைத்தான் ஆண் கவிஞர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய வாதம். அடுத்த ஒரு தத்துவத்தை சொன்னாருங்க ஐயா. இதுக்கு எங்களோட முன்னாடி பேச்சாளர் அவங்க இவர்தான் பேசுவார் அவருன்னு தெரிஞ்சு பதில் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. 30,000 சேலையில இருந்து 3 சேலை எடுக்கிறது. உங்களுடைய பாடல்கள் 30,000 பாட்டு இருந்தா தான் அதுல 3 பாட்டு ஏதோ சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எங்களுது அப்படி இல்லை. 3 பாடல் 30,000 பாடல்களுக்கு தரமா இருக்கும் அப்படிங்கிறதுதான் அதை அழகா சொன்னாங்க எங்க நாகவழி அம்மா. நீங்க மண்ணு, நாங்க தங்கம்னு சொல்லி. அதுக்கு இன்னொரு உதாரணம், நீங்க உப்பு நிறைந்த கடல் நீர், அசுத்தம் நிறைந்த ஆற்று நீர், நாங்கள் தூய்மையான ஊற்று நீர், எங்களிடம் நீங்கள் குறை காண முடியாது. நம்ம இப்படியே குற்றச்சாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காது. ஆனாலும் நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க அணி மாறிட்டீங்க அல்லது நீங்க ஏதோ ஊழல் எனக்கு தெரியுது. என்னன்னா, 2 அபத்தமான பாட்டை உங்க முன்னுரையில நல்ல பாட்டுன்னு சொல்லிட்டீங்களா? அது மனம் துடிக்குது அவர்களே. இல்லங்க, இப்பதான் எல்லாருமே அவங்க ஒரு அணி, நீங்க எல்லாம் ஒரு அணி, நான் தனி அணி. நீங்க இப்ப என்ன அணி, அது இதை வச்சுதான் அணி மாறிட்டு சொல்றீங்களா என்ன? கோடீஸ்வரன் ஐயா பேசுனதுல இருந்து அப்படி தோணுச்சா? நீங்க கொடுத்தீங்களே ஒரு விளக்கம் பாருங்க. நீங்க சொல்லுங்க. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. இது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான வாதம் தெரியுமா? இது ஜாதி அமைப்பை ஊக்குவிக்கிறது. உனக்கு கீழே ஒருத்தர் இருக்காண்டா, நீ கவலைப்படாத, நீ ஜாதியை பத்தி கவலைப்படாதன்னு சொல்றது. அதை போய் நீங்க தூக்கி பிடிக்கிறது தவறான நடுவர். அடுத்தது, நீங்க போனால் போகட்டும் போடா. ஏங்க, ஒருத்தர் இழப்புல இருக்கா, அவங்க கிட்ட வீட்டுல போய் நீங்க போனால் போகட்டும் போடா சொல்லுவீங்களா? இது ஒரு யதார்த்தம் வேணாம். அடுத்தது, இந்த போனால் போகட்டும் போடா முதலாளித்துவத்தை பிடிக்கிற ஒரு வரிகள். ஒரு தன்னோட வழியில இருக்கானா, அவனுக்கு ஊதியம் கிடைக்கலன்னா அப்ப போய் அவன்கிட்ட போய் போனா போகட்டும் போடா நாளைக்கு வரும் அப்படி என்று சொல்வதா? இப்படி தேவையில்லாத அவர்கள் பாடியிருக்கிறார். நாங்கள் என்ன பாடியிருக்கிறோம் என்பதை சொல்கிறேன். சமூக நீதி என்று ஐயா குறிப்பிட்டார். நாங்கள் இதுவரை அவர்கள் அரசுக்கும் முதலாளித்துவத்துக்கும் ஜால்ரா அடிக்கும் பாடல்களாக இருக்கின்றன. நாங்கள் கேட்கிறோம், அரசாங்கத்தையே கேள்வி கேட்கிறோம். நிலமெல்லாம் எங்கள் வேர்வையில் முளைக்க, மனமெல்லாம் தினம் வேதனை வலிக்க, கனவெல்லாம் எங்கள் வாசலில் பழிக்க, இங்கு பழகாதோ முதலெல்லாம் உங்கள் கொழுப்பினில் கரைய, உடலெல்லாம் உயிர் நெருப்பினில் உறைய, சமமெல்லாம் எங்கள் கூலியில் நிகழ பழகாது. இப்படி பாட்டாளிகளின் வழியையும் முதலாளித்துவத்தின் ஆணவத்தையும் பாடலில் முதலில் ஒருவர் பதிவு செய்கிறார் என்றால் என் பெண் கவிஞர் உமாதேவி அவர்கள். அவரே சொல்கிறார், பாரங்களே நீளும் என்றால் பூகம்பமே நேர்ந்திடுமே, பக்கத்திலே பாம்பு வந்தால் கோழி கூட சீரிடுமே, பாட்டாளிகளை நீ தைரியமாக எழுந்து வா என்று சொன்ன பாடல் எங்களுடைய பாடல்கள். இவங்க என்ன சொல்றாங்க? எல்லாம் போனால் போகட்டும் போடா, நீங்க சொன்ன மாதிரிதான். அடுத்தது பாருங்க, இது வரைக்கும் தலைவரே நீங்க தரம் என்னென்னவோ விளக்கம் கொடுத்தீங்க. தரம்னா ஒரு வார்த்தையில என்ன சொல்லுவீங்க? முன்னுரையே தரங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்க உரையா கொடுத்தாச்சு. எனக்கு வேண்டியது ஒரே வார்த்தை, சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்லணும். அறம் சொல்லலாம், அறம் சொல்லலாம். தரம்னா அறம். நீங்களே வந்துட்டீங்களா? அந்த அறம் திரைப்படத்துக்கு பாடல் எழுதுற எந்த ஆண் ஆசிரியர்களை கூப்பிட்டாங்க? பெண் பாடலாசிரியர் உமாதேவி தான் பாடல் எழுதினாங்க. அது என்ன எவ்வளவு அற்புதமான பாடல்கள். ஆயிரம் பார்வையில் தோன்றிடும் காட்சியில் என்னை, செந்தாழம் பூக்கு செந்தூரம் எதுக்கு, உள்ளத்தில் வன்மீக்கு கண்ணாடஞ்சோத்துக்கு ஆறாம எதுக்கு, மண்மேல் செல்வருக்கு.
அதுல எழுதுறாங்க பாருங்க, பொல்லாத களங்கள், பொல்லாத நியாயங்கள், வெள்ளாட்ட புலி போல் துரத்துதே, கொல்லாமல் சாகின்றோம், வாழாமல் வாழ்கின்றோம். எப்படி வருகிறோம். அடுத்தது இளைஞர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு அதே படத்தில் புது வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமிராய் வாவா என்று எழுதுகிறார். அதில் ஒரு வரி வருது பாருங்க, காட்டை சுற்றி எரிந்தும் ஆற்றில் மீன்கள் பிறக்கும், வாழ்வில் மொத்தம் இழந்தும் எங்கள் பிள்ளை ஜெயிக்கும் என்று எழுதுகிறார். இதை விட இதுபோல் ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். அடுத்த தலைவரே, ஆணவ கொலைகள்னு கேள்விப்பட்டீங்களா? நீங்க ஆண் நடுவரா இருக்கிறதுனால உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நிச்சயமா ஆணவ கொலை வந்து தொன்று தொட்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய, இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்தியில பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதை மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு. அத பத்தி 800க்கும் மேற்பட்ட ஆண் கவிஞர்கள் இருக்கிறாங்க, ஆண் பாடலாசிரியர்கள், திரைப்பாடலாசிரியர்கள். ஒருத்தர் ஆணவ கொலைகளை நேரடியாக கண்டிச்சு ஒருத்தர் பாடல் எழுதியிருக்கிறாங்களா? சொல்லுங்க பாப்போம். திரைப்படங்கள் எடுக்கப்பட்டாலும் அந்த திரைப்படங்கள்ல அந்த மாதிரி பாடல் எதிரணியர்கள் இதுக்காக பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். சொல்ல முடியாது நடுவர்களே, எப்படி சொல்ல முடியும்? அங்க சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். நாங்க சொல்லி இருக்கிறோம், அதே 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு படத்துல நாங்க ஒரு அதுலயும் நாங்க பாருங்க, ஆண்கள் கிட்ட போகல, நீ விட்டு வெளியே வந்து இதை சரி பண்ணுன்னு தூக்கல, பெண்களை நீ வீட்டை விட்டு வெளியில வா அப்படின்னு பெண்களை வெளியே வர சொல்கிறோம், பெண் தெய்வங்களை கூப்பிட்டு இதனை சரி செய்ய சொல்கிறோம். இப்படி எழுதுறோம். குளத்திலே மேலடுக்கு குணத்திலே நீமிடுக்கு, எத்தனை வேண்டினாலும் அத்தனைக்கும் சாமி உண்டு, சாதி பித்துக்களை தீர்ப்பதற்கு நீ ஜென்மம் கொண்டாடியாத்தா என்று போகிற அந்த பாடலில், நீ வைக்கும் கால்களுக்கு எம்மா கால்களுக்கு வேதமெல்லாம் பொசுங்கிடுமா எம்மா பொசுங்கிடுமா, நீ வைக்கும் கால்களுக்கு மத போதையெல்லாம் தெளிஞ்சிடுமா என்று வைக்கிறார். அப்பா தாய் தந்தை பாசத்தையே கேள்வி எழுப்புகிறார். ஏன்னா ஆணவ கொலைகளை செய்பவர்கள் அவர்களாக இருக்கிறார். அது எழுதுறா பாருங்க, பெத்தாம் பேர் வச்சான் பெருமை வச்சான், கடலை நோக்கி ஓடும் காதலாத்த வச்சான், உடன்போக்கு குத்தமுன்னு சொல்லிலே தேன் தடவி சாம விசந்தடவி கும்பலத்தான் குளரடுங்க வாடியாத்தான் என்று பெண்களை பாடுகிறார். அடுத்தது காதல். இவங்களுக்கு காதல்ல பாடுறதுக்கும் கூடல பாடுறதுக்கும் பெண் உடல் உறுப்புகளை விட்டு யாராவது ஒருத்தர் வந்து பாடியிருக்காங்களா? நாங்க பாடுறோம் பாருங்க, கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி எடுத்தாய் என்று போகிற அந்த பாடல். இரவும் அல்லாது பகலும் அல்லாது பொழுது கழியுமா, தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது தொலையுமா என்று பாடுகிறோம். அடுத்த பாடுங்க, ஒரு ரோஹிணி, நடிகையும் கவிஞருமான ரோஹிணி எழுதியிருக்கிறார். உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்க்கட்டுமா. இவங்க காதல் பாடல்கள்லாம் எப்படி கொண்டு இருக்காங்கிறத நான் சொல்லி தேவை, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். உமாதேவி அவர்கள் எழுது, பூவாக தேனூறுதோ, தேனாக வானூறுதோ, கண்ணம்மா கண்ணிலே. அதுல ஒரு வரி பாருங்க, மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காலே, ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கணக்கின்றதே. இப்படியாக உணர்வுகளை வழிகளோடு கூடியவர்கள் நாங்கள். இது இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரே ஒரு பாடல், இந்த ஒற்றை பாடல் உலகத்தின் எந்த கவிஞனாலும், ஆண் பாடலாசிரியர் தமிழ் பாடலாசிரியர் என்று இல்லை, உலகத்தில் எந்த கவிதையும் இருக்க முடியாது. ஒரு பாடலிலே கவிதையும் கவி அரங்கமாகவே வாழ்ந்திருக்கிறார். பாடலை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். தாமரை அவர்கள் ஒரு பையனை, அதாவது இதே ஆண் ஆசிரியர் ஒரு
ஆளுங்க பாருங்க, முள்ளு குத்திட்டுனா கால்ல முள்ளுல போய் இவங்க காலை வச்சுட்டு முள்ளு குத்திருச்சிருவான். பசு கிட்ட பாலை கறந்துட்டு பசு பால் தரணும். அந்த மாதிரி ஒரு அப்பா வந்து பையனை பார்த்து பாரு, ஏன் பிறந்தாய் மகனே, அப்பங்காரன் உனக்கு தெரியாது ஏன் பிறந்தான்னு. ஆனா நாங்க வந்து பையனை வந்து ஒரு அம்மா பாடுறாங்க பாருங்க, கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீயே துரும்பும் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீரும் நீ பல கனவே ஒரு நாள் நனவே இயக்கங்கள் தீர்த்தாயே எனையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். இதுல ஒரு வரி வருது பாருங்க, முகம் வெள்ளைத்தாள் அதில் முத்தத்தாள் ஒரு வெண்பாவை செய்தேன் கண்ணே. அம்மா வந்து பையனுக்கு முத்தம் கொடுக்கறது ஒரு வெண்பா. எந்த ஒரு கவிஞனாலையும் எழுத முடியுமா இத? ஆனால யோசிக்கவே முடியாது. அடுத்த வரி போடுறா பாருங்க எங்க கவிஞர், இதழ் எனும் தீர்த்தத்தால் அதில் திருத்தங்கள் செய்தார். அந்த பையன் திரும்ப முத்தம் கொடுக்கும் போது அந்த எச்சில் வருது பாருங்க, அது அந்த தீர்த்தம் இந்த வெண்பாவையே திருத்தி எழுதுதுன்னு பாடுறாங்க. இப்படி ஒரு கவிதை ஒரு ஆணாசிரியர் எழுதியிருக்கிறார் என்றால் தீர்ப்பை பக்கம் வழங்குங்கள். இல்லை என்றால் இந்த தரமற்ற பாடல் சொர்க்கம் மதுவிலே எப்படி 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 சமஞ்சது எப்படி இப்படியாக தரங்கட்ட பாடல்களை, சமூகத்தை பிற்போக்குக்கு இழுத்து செல்லும் பாடல்களுக்கு நீங்க தீர்ப்பு வழங்க மாட்டீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். விடைபெற்று செல்வதற்கு முன்னால் பாலபத்திர ஓனாண்டிகள் நிறைய புகழ்ந்து பாடுவதற்கு 2 பாலபத்திர ஓனாண்டிகள் இருக்கிறார்கள். அவரிடம் 2 பாடல்களை விளக்கம் அளிக்க கேட்டுக்கொண்டு விடைபெற விரும்புகிறேன். 1, பர 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 பம்சி பக்கர கர 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 கம்சி கக்கர தர 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 தம்சி தக்கர வர்றே வர்றே வர்றே. இதுக்கு என்ன விளக்கம்னு நீங்க நடுவரோ இல்ல பொழிப்புரை எழுதக்கூடியவர்களோ சொன்னா நல்லா இருக்கும். அடுத்து இப்போ ஒண்ணு எழுதிருக்காங்க ஒரு பாட்டு, என்ன பாட்டுன்னே தெரியல. மஜா மஜாபா அப்படியே பேசிட்டே வரான். அதுக்கப்புறம் பிலு 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 பிலாப்பி பிலு 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 ஏ பிலு 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 பிலாமி பிலு 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 ஏ பருக்குல ட்ரிபிள் விட்டா சல்பில சில்பி தொட்டா தொகுருல தகரு விட்டா பகரு அகருதான், சில்கிய சில்பி விட்டா சில்புல சல்ட்டு விட்டா பிஜிலில பில்பி விட்டா ஜெட்ட ஜரக்குதான். விளக்கம் கொடுத்து வந்து நல்ல முறையா சொல்லுவீங்க என்று கூறி தரமான பாடல்கள் அறமான பாடல்களை கொடுத்தது பெண் கவிஞர்களே பெண் கவிஞர்களே பெண் கவிஞர்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை. ரொம்ப அருமையாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு ஒரு பரத கரவொலி. என்ன சொல்றாருன்னா, பொதுவாகவே எதிரணியில் என்ன செய்வாங்கன்னா எதிரணியை தான் வாருவாங்க, இவர் நடுவரையும் சேர்த்தே வாடுறாரு. ரொம்ப அருமையான ஒரு சில பாடல்களை நமக்கு சொன்னாரு. சொல்லிட்டு சில கேள்விகளை வச்சாரு. என்ன பாடல்கள்னு புரியல. அதுக்கெல்லாம் அந்த ஆண் கவிஞர்களே என்ற அணியர்கள் வந்து விளக்கம் சொல்லுவாங்க. அதற்கு இவர்கள் மேற்கோள் காட்டிய பெண் கவிஞர்களே அப்படின்னு மேற்கோள் காட்டிய உமாதேவியோடைய பாடல்களாகட்டும், கவிஞர் தாமரையுடைய பாடல்களாகட்டும் ரொம்ப ரொம்ப மிக அருமையான பாடல்களை சொல்லியிருக்கிறாங்க. அது சொன்னார் பாருங்க, கண்கள் நீயே காற்று நீயான அந்த விஷுவல்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. முதல் பிரிகிறது, ஒரு பையனை பிரிகிறது அந்த ஸ்கூலுக்கு போகும்போதுதான். அந்த தருணத்தில் அந்த தாய் பாடுற மாதிரி ஒரு வரி வரும் பாருங்க, என்னை விட்டு 2 8 தள்ளி போனால் தவிக்கிறேன், மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். கருவில வச்சா எவ்வளவு பாதுகாப்பு, குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான கரு, ஆனால் அதை சுமப்பது எவ்வளவு சிரமம் என்று தாய்க்கு தெரியும். இருந்தாலும் நீ தள்ளி போகக்கூடாது என்பதற்காக உன்னை கருவில் வைத்து நான் நினைக்கிறேன் என்று மிக அருமையாக எழுதியிருக்கிறார் என்பதையும். என்ன சொல்ல போனா, உமாதேவி ஒரு பாடம் எடுத்துக்கங்க, ஒரு 2 காட்சிகள் 2 சிச்சுவேஷன் ஒரு திரைப்படத்துல வருது. இது ஒரு பழைய படத்துல ஒரு சிச்சுவேஷன், திரிசூலம் அப்படிங்கிற ஒரு படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல 25 ஆண்டு கழித்து தன்னுடைய மனைவியை சந்திக்க போறாரு சிவாஜி கணேசன். அந்த சைடு கேரவஜி இருப்பாங்க. போன் வரும். போன் எடுத்தோடனே போன் அந்த அழைப்பு மணி எடுத்தோடனே பேச ஆரம்பிச்சோடனே தமிழ்ல பேத்தா சாங் சொல்லுவாங்க. சினிமா துறையில வந்து பேத்தா சாங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல பாடல்கள் டூயட் சாங் வந்து அதை சோகமா பாடக்கூடிய பாடல்கள் வந்து பேத்தா சாங். அப்போ 25 ஆண்டுகள் கழித்து தன் மனைவிட்ட பேசக்கூடிய பாட்டை ஒரு கவிஞர் எழுதியிருப்பார் அழகா. மலர் கொடுத்தேன் கைக்குள்ளுங்க வளையல் இட்டேன் மங்கை உந்தன் அப்படின்னு ஒரு பாட்டை நல்லா கேட்டிருப்பீங்க. அதே போல ஒரு சிச்சுவேஷன் கபாலிங்கிற திரைப்படத்துல கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய மனைவியை சந்திக்கிறார். அதற்கு ஒரு பெண் கவிஞர் எழுதுகிறார், மாய நதி இன்று மார்பில் வலியுதே, தூய துறையிலும் காதல் வலியுதே. மிக அருமையாக எழுதியிருப்பார் அப்படின்னு 2க்கும் உள்ள வித்தியாசங்களை காட்டி, நீங்க எழுதுனது தத்துவம்னா
கருத்து நான் தரமான பாடல்னா எங்க பாடல் பெண்கள் அதை விட தரமா தானே எழுதியிருக்காங்க என்று தன்னோட வாதத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்காக ஆண் கவிஞர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக கவிஞர் ராஜபிரபு அவர்களை அழைக்கிறேன். உங்களுடைய பலத்த கரவொலியுடன் வாங்க ராஜபிரபு அவர்களே. என்னைய பிடிச்சு நடக்கும்போது என்னைய பிடிச்சு நடந்த பையங்க அப்படிம்பாங்க. ஆக கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, மருதகாசி, வாலி, வைரமுத்து, இன்னைக்கு பா விஜய், நா முத்துக்குமார் ஆகிய பல கவிஞர்களுடைய சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு, கண்ணதாசன், வாலி, வைரமுத்து போன்ற பெரிய பெரிய கவிஞர்களுடைய சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு இவங்க வளர்ந்துகிட்டு வராங்க. இந்த வடிவேல் பண்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நீங்கள் இன்னும் போய் சேர வேண்டிய தூரம், இன்னும் வளர வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது. அதற்குள்ளாக வளர்த்த கடா மாறல போயுது அப்படிங்கிற மாதிரி ஜாம்பவான்களிடம் எனக்கு ஒன்று புரியவில்லை. கண்ணதாசன், பட்டுக்கோட்டை இவர்களுடைய பாடல்கள் தரமில்லை என்று வாதிட போகிறீர்களா, இல்லை அவர்கள் பாடலின் தரத்தை விட எங்களுடைய பாடலினுடைய தரம் மேலோங்கி இருக்கிறது என்று வாதிட போகிறீர்களான்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. கண்ணதாசன் என்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் போதும் உங்களை அத்தனை பேரையும் வீழ்த்துவதற்கு. ரமேஷ் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு, சமூக சிந்தனை ஆண் கவிஞர்களுடைய பாடல்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பாடல்கள் பட்டுக்கோட்டை கண்ணதாசனுடைய பாடல்கள் பழைய மரம் போல இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு ஆணி எடுத்தால் இறங்கவில்லை. பாப்பாவை பார்த்து பாடுகிறார், திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம போயிருந்தா எங்க அண்ணில சீக்கிரம் வந்து சேர்ந்துக்கோ. ஆக எத்தனை சமூக கருத்துக்களை பிள்ளைகளிடமிருந்து ஆரம்பிக்கிறார்கள். திருடனாய் முடியாது. எவ்வளவு பாடல்கள் சமூக அக்கறையோடு சமூகத்திற்கான நல்ல கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய பாடல்கள், பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள், கண்ணதாசனுடைய பாடல்கள். அடுத்து தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல்கள். ஆக ஒரு சமூகத்துக்கு மட்டுமல்ல, தனி மனிதனை அவன் துவண்டு போய் இருக்கும் பொழுது தூக்கி நிறுத்தக்கூடிய பாடல்கள். பாருங்களேன், எங்க கவிஞர்களை வாழ்க்கை போராட்டத்துல போராடுவதற்கு வாள்களை வக்காலத்து வாங்க அழைக்கவில்லை, அவன் பூக்களை அழைக்கிறான். எப்படி? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம், ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் நீரோட்டம். இந்த பாடலுக்கு விளக்கம் தேவையில்லை. துவண்டு கிடக்கும் ஒருவனை தூக்கி நிறுத்தக்கூடிய பாடல் இல்லையா? அடுத்து ஒரு அருமையான பாடலை ரொம்ப கிண்டல் செஞ்சுட்டு போயிட்டாரு. அதுவும் அதற்கு ஒப்புமை இல்லாத ஒரு விளக்கத்தை நுனிப்புள் நிறுத்து போவார்களே என்பார்கள். அது போல மயக்கமா கலக்கமா அது ஒரு துவண்டு போய் இருக்கக்கூடிய மனுஷனை உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி என்ன, அவன் ஒரு மனிதன் இடிந்து போய் கீழே விழுந்து விட்டான், அவ்வளவுதான் என் வாழ்வே என்கிற பொழுது கவலைப்படாதே, உன்னை விட மோசமான நிலைமையில் இருப்பவர்கள் எவ்வளவோ பேர், நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மேலே எழு, அவர்கள் வாழ்கிறார்கள், உனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று தட்டி கொடுத்து எழுப்பக்கூடிய பாடல் மயக்கமா கலக்கமா பாடல். வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை 4 வரியிலே சொன்னவர் கண்ணதாசன். அப்படியாப்பட்ட பாடல்களை அவர் குறை சொல்வது என்பது எனக்கு நுனிப்புள் மேய்ந்து விட்டு குறை சொல்வது போலதான் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, வெறும் தன்னம்பிக்கைக்காக மட்டுமல்ல, ஒரு சமூகத்தினுடைய மக்களினுடைய சோகத்தை எடுத்து வைக்கக்கூடிய பாடல்கள். அந்த மாதிரியான பாடல்கள் பெண் கவிஞர்கள் கொடுத்திருக்கிறார்களா? இன்றும் மீனவர்களுடைய கஷ்டத்தை விளக்கக்கூடிய ஒரே பாடல், தரைமேல் பிறக்க வைத்தால் எங்களை தண்ணீரில் வைத்தால், கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வருவோன் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ. எவ்வளவு அருமையான வரிகள்! இது ஒன்று போதாதா அந்த இன மக்களினுடைய கஷ்டங்களை எடுத்துரைப்பதற்கு? பனியிடை ஏறிய சுளையும் முற்றல், களையடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும், பாகிடை ஏறிய சுவையும், நனிபசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன். இணையத்திலே இணைந்திருக்கும் இணையில்லா இனிய தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். தமிழ் சினிமாவில் தரமான பாடல்கள் கொடுத்தது ஆண் கவிஞர்களே
என்று வாதம் செய்ய வந்திருக்கும் எண்ணணியினரே, பெண் கவிஞர்கள் தான் என்று விதண்டா வாதம் செய்ய வந்திருக்கும் எதிரணியினரே, நல்ல தீர்ப்பை வழங்க பிடிவாதமாக இருக்கும் நடுவர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்துல பழமொழி உண்டு, சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, ஒரு ஜன கூட்டத்தின் குமுறல்களை வெளியே கொண்டு வந்த பாடல்கள் எத்தனை பாடல்கள் உண்டு. உதாரணமாக விடைகொடி எங்கள் நாடே, கந்தல் என்றாலும் தாய்மொழி போல வருமா, சொர்க்கம் என்றாலும் சொந்த ஒரு சுதந்திரம் போல வருமா. எவ்வளவு உன்னதமான வரிகள். இப்படிப்பட்ட ஒரு மக்களினுடைய குமுறலை, ஏழைகளுடைய கஷ்டத்தில் எடுத்திருக்கக்கூடிய பாடல் பெண் கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்களா? எத்தனை பாடல்கள். அடுத்து ரமேஷ் ஒரு கேள்வி கேட்டார், இந்த ஆணவ கொலைக்கு ஜாதி இல்லைங்கிறத பத்தி ஏதாவது ஒரு பாட்டு எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணதாசன் அருமையா ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு, பால் இருக்கும், இது காதல் பாட்டு தான். பழம் இருக்கும் பசி இருக்காது, இது காதல் பாட்டுல எங்க சமூக சிந்தனை கொண்டு வந்துக்கிறாரு பாருங்க. காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே, கண்கள் பேசும் வார்த்தையிலே வேதம் இல்லையே, வேதமெல்லாம் காதலையே மறப்பதில்லையே. அருமையான வரிகள். போதுமா? உதாரணங்கள் இன்னும் வேண்டுமா? எக்கச்சக்கமான உதாரணங்கள். அடுத்தது சொன்னாரு, குழந்தைகளை பாராட்டக்கூடியது போற்றக்கூடிய பாடல்களை ஆண் கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்களா? ஏன் இல்லை? ஆனந்த யாழை மீட்டுகிறாய் நாமுத்துக்குமார் அவர்கள், அது எவ்வளவு அழகான பாடல்கள். சும்மாவா அதுக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல் ஒன்று கேட்டேன், வா வா என்பதையே, அதில் வரக்கூடிய வரிகள் பாருங்கள் நடுவர் அவர்களே, எவ்வளவு உன்னதமான வரிகள். சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே, கேட்கும் போது பாருங்க என்ன ஒரு உன்னதமான சிந்தனை. இப்படியாப்பட்ட கவிதை வரிகளை ஆண் கவிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமாச்சா? அடுத்து ரமேஷ் கேட்டார், ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய். அது என்ன ஒரு சிச்சுவேஷனல் சாங். ஒரு கஷ்டத்துல, அப்போ ஒரு சோகத்தினுடைய உச்சியை விளக்கக்கூடிய ஒரு பாடல். மகன் பிறப்பது என்பது எந்த தந்தைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அப்படிப்பட்ட செய்தியை தந்தை சோகத்தோடு பாட வேண்டும். அப்ப பாத்துக்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு அந்த பாட்டுக்கு. அவர் அப்படி பாடியிருப்பாரு. ஒரு சந்தோஷமான நிகழ்வை சோகமாக பாடும் பொழுது, இல்லை ஒரு பிள்ளை என எங்கு ஒரு பலர் இருக்க இங்கு ஏன் பிறந்தாய் மகனே அப்படின்னு அவருடைய நிலைமை அவ்வளவு சோகமா உருக்கி எடுத்திருக்கிறாருங்க. சரி, இது மட்டுமல்ல, காதல் பாடல்கள், எத்தனை காதல் பாடல்கள் இருக்கு. ஆண் கவிஞர்கள் மாதிரி காதலை சொல்ல முடியுமா? வர்ணனை சொல்ல முடியுமா? காலங்களில் அவள் வசந்தம், பெண்களை வர்ணித்து பாடும் பொழுது காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இப்போ புது பாடல்கள்ல நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா வைரமுத்து எழுதியிருக்காரு, அழகுங்கிறது ஒரு ஆண் பாலோ பெண் பாலோ கிடையாது. ஆனா அதை எப்படி பாலுக்கு உருவகப்படுத்தி எழுதியிருக்காரு பாருங்களே. அழகு என்பது ஆண் பாலா பெண் பாலா என்றொரு சந்தேகம் இங்கு இருந்தது, அழகு என்பது நிச்சயம் பெண் பாலடா. அது கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றுதான் நாம் நினைத்திருப்போம். அதை எப்படி மாற்றி சொல்கிறார், கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றொரு கருத்தும் இங்கு இருந்தது, கவிதை என்பது கன்னி வடிவமடா. அது எவ்வளவு வர்ணனைகள் இருக்கிறது காதல் என்று எடுத்துக்கொண்டால். அது மட்டுமா, போனால் போகட்டும் பாட எவ்வளவு அருமையான பாடல் அது. ஒரு மனிதன் வாழ்க்கையில துவண்டு இருக்கும் பொழுது அவனை தூக்கி நிறுத்தக்கூடிய பாடல்கள். ஒரு நெருங்கிய உறவு, ஒரு மனிதன் இறுதி காலத்தில் இழக்காத ஒரு விடயம் என்றால் அது அவனுடைய மனைவி. அப்படி தோண்டு போய் நிற்கிறவனுக்கு அந்த பாடல் எத்தனை பெரிய ஆறுதலை அளிக்கக்கூடியது. அந்த பாடலை குறை சொல்லிவிட்டார். போனால் அதாவது பாட்டு போனால் போட்டும் போடா, இவர் அந்த பாட்டாவே போனால் போட்டும் போடான்ட்டாரு அவரு. அதேதான் ஆண் கவிஞர்கள் வாழ்க்கைக்கு பாடல் எழுதியிருக்கார்கள். வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து, குழந்தை பிறப்பதிலிருந்து இறப்பு வரைக்கு ஒரு சமூகத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் ஆராய்ந்து அலசி பார்த்து பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவன் முடிவுக்கும் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. நீங்கள் ஆக எந்த ஒரு சிச்சுவேஷன் சொன்னாலும், எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதற்கு ஆண் கவிஞர்களுடைய பாடல்கள் ஒன்று இருக்கிறது. காலத்தை கடந்து நிற்கக்கூடிய பாடல்கள். வெறும் பாடல்கள் என்றால் சும்மா எடுத்துரைக்கான பாடல்கள் இல்ல, காலத்தை கடந்த பாடல்கள். அதை விட்டுவிட்டு ஆண் கவிஞர்களுடைய பாடல்கள் தரமில்லை என்று சொல்வது அது விதண்டாவாதம் தான் என்று சொல்ல வேண்டும். வாதத்திற்கு கூட அல்ல, விதண்டாவாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே நடுவர் அவர்களே, வேப்ப மரம்
கசப்பு. ஆனா வேப்ப மரத்தில் எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு விட்டு வெறும் கசப்பு என்று ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையில் வேப்ப மரத்தை அடக்கி விடுவது என்பது தவறு. அதுபோலதான் ஆண் கவிஞர்கள் சுவைக்கு உப்பு கூட்டுவது போல ஆங்காங்கே 1-2 பாடல்கள் அங்கங்கே 1-2 பாடல்கள் வருவதை அவர்கள் எடுத்துக்கொண்டு வெறும் உப்பை மட்டுமே தின்று கொண்டு இது கசக்கிறது என்றால் பண்டம் இனிக்காது நடுவர் அவர்களே. ஆகவே ஆழ ஆராய்ந்து நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. தரமான பாடல்களை தந்தது ஆண் கவிஞர்கள் தான் என்று மிக சிறப்பாக அழகாக பேசியிருக்காரு. அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாம், அவர் சொன்ன குறிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, எதுக்கே சின்ன அளவுல யோசிக்கிறீங்க, வானம் அளவு யோசிப்போம் அழகா சொல்றாரு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடியை நினைத்து பார்த்து நிம்மதி கிடைத்து எப்படி நீங்க குறை சொல்லலாம்? செருப்பு இல்லையா, காடு இல்லாத பார்த்து ஆறு அடங்கியா, அப்படி ஒரு அருமையான பாடல்கள் நம்ம கொடுக்குறாங்கல்ல, இது தரமான பாடல் தானே. அது மட்டும் இல்ல, பால் இருக்கு பழம் இருக்கு, ஆணவ கொலை மறைமுகமாக சொன்ன பாடல்களும் கண்ணதாசன் பாடல்கள் இருக்கு என்பதையும் சுட்டி காட்டியிருக்காரு. இப்படி நிறைய பாடல்கள் அவர் அந்த அணியில சொன்னாங்க. ஒரு தாய்க்கும் மகனுக்கான உள்ள உறவை பாடல்களாக சொன்ன போது இவர்கள் அழகாக எடுத்து சொன்னாங்க ஆனந்த யாழை என்ற பாடலை தவிர இதுக்கு தரமான பாடல் இல்லையா என்ற கேள்வியும் வைத்து விட்டு மிக அழகாக இவருடைய வாதத்தை வைத்திருக்கிறார். இதற்கு பதில் சொல்வதற்கு பெண் கவிஞர்களே தரமான பாடல்களை தந்தது பெண் கவிஞர்களே என்று இறுதி அந்த அணியின் தொகுப்பு பேச்சாளராக லால்குடி ஜோதி, பேராசிரியர் லால்குடி ஜோதி அவர்களை அழைக்கிறேன். வாங்க. நீர்வடித்து பிழம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பிறப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் நலம் வளர்த்த தமிழணங்கி, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதால் உன்னை வளர்த்து வரும் ஓன் புகழ் சேர்த்தான் புலவர், தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவர் வாழியரும். கவியரசரின் வைர வரிகளை தமிழ் தாயின் காலடியில் வைத்து பாரதிதான் சொன்னான், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செதுக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா, அமிழ்ந்து பேர் இருளாம் அறியாமையில் அவலமைதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகும் அன்றோ என்று சொன்ன பாரதியின் வாக்கிற்கிணங்க இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். விண்வெளியிலிருந்து ஒவ்வொரு நிறுவனத்தின் சிஇஓக்களாக ஒவ்வொரு குடும்ப பெண்களும் இல்லறம் நல்லறமாக நடக்கிறது என்றால் அதற்கு பெண்கள் தான். ஒரு அருமையான பட்டிமன்ற நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கிறார் நடுவர். திரைத்துறையில் தரமான பாடல்களை தந்தது ஆண் கவிஞர்களா பெண் கவிஞர்களா என்று ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தந்தமைக்கு நடுவர் அவர்களுக்கு நன்றியை கூறி, எனக்கு முன்னே பேசிய நண்பர் ஒருவர் சொன்னார், கண்ணதாசன் பிரம்மாஸ்திரம், அவரை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம் என்று சொன்னார். கண்ணதாசன் அவர்கள் கவியரசர் அவர்கள் பிரம்மாஸ்திரம் தான், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படிப்பட்டவரே ஆபாச பாடலை எழுதியமைக்கு 3 மாதங்கள் பேனாவை கையில் எடுக்கவில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? வாலியை பற்றி கூறினீர்கள், தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் இருக்க வைத்தான்னு சொல்லி பாடலை பாடினார்னு சொன்னீங்க. அதே வாலி அவர்கள் தான் எப்படி எப்படி சமஞ்சது எப்படி என்ற பாடலை கொடுத்தார். அதை நீங்கள் அறிவீர்களா? எனக்கு பின்னே வரக்கூடிய இனியவன் கூட இந்த பாடலுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை தருவார் என்று நினைக்கின்றேன். உங்க காதுல தப்பா விழுது, எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி இல்ல, அது சமைச்சது எப்படி நீங்க தப்பா காதுல விழுந்திருக்கு உங்க காதுலன்னு சொல்லி கூட விளக்கம் அளிப்பார். அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஒரு அருமையான பாடலை தந்தவர், மிக அதிகமான பாடல்களை நாம் விரும்பும் பாடல்களை தந்தவர் வைரமுத்து அவர்கள். ஒரு பாட்டுல சொல்லுவாரு, காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய். அது கடைசி வரியில ஒண்ணு வரும், அமுதென்பதா விஷம் என்பதா உன்னை அமுத விஷம் என்பதா. அப்பேற்பட்ட வரிகளை எழுதிய வைரமுத்து சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா டோயின்னு எழுதினார். இதை நீங்கள் மூவரும் அறிவீர்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. அருமையான பாடலை கொடுத்து ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலை கொடுத்த கவிஞர், இன்றைக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக இருக்கக்கூடிய பாடல் வரிகள் எழுதிய கவிஞர், தேசிய விருது பெற்ற கவிஞர், காந்தியின் சுதந்திர போராட்டத்திற்கு காரணமாக இருந்த தில்லையாடி வள்ளியம்மையை குறிப்பிட்டு தில்லையாடி வள்ளியம்மா தில்லாலங்கடி வள்ளியம்மான்னு எழுதினத நீங்கள் நடுவர் உள்ளிட்டு அறிவீர்களா? நான் கேட்கிறேன். பெண் கவிஞர்கள்
ஏன் நல்ல பாடல்களை தரவில்லை? குறைவாக பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். முதலில் திரைத்துறையில் டிபி ராஜலட்சுமி அவர்கள் கீசகவதம் என்ற ஒளி அமைப்பு பாடலிலும் காளிதாஸ் என்ற ஒளி அமைப்பு பாடலிலும் எழுதி பாடியவர் டிபி ராஜலட்சுமி. சங்க காலத்தில் ஔவையாருக்கு கொடுத்த மதிப்பை இப்போது கொடுக்கிறார்களா? இல்லையா? கொடுக்கல. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் திரைத்துறையில் கொடுத்த மதிப்பை இப்போது கொடுக்கவில்லை. நான் எக்ஸாம் டியூட்டி எனக்கு போட்டிருந்தாங்க, தமிழ் துறை பேராசிரியை. நான் எக்ஸாம் டியூட்டி போட்டிருக்காங்க. நான் எக்ஸாம் ஹால்ல நான் நடந்துகிட்டு இருக்கேன். ஒரு பையன் அவனா புலம்புறான், பரீட்சை எழுதிட்டு புலம்புறான். கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சை எழுதுற எனக்கு பச்சை தண்ணி, சும்மா ரூமுக்குள்ள ரவுண்ட் அடிக்கிறவங்களுக்கு சம்சாவும் டீயும், இதெல்லாம் நடக்குமா கடவுளே அப்படின்னு அவனா வேண்டான். எனக்கு ஒண்ணும் புரியல, அவன் பேசுனது ஒண்ணும் புரியல. இருந்தாலும் நான் காதுல வாங்கிட்டேன். இப்படி அதாவது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தன்னுடைய ஹீரோயின் படத்தை எடுத்துட்டு முதலமைச்சருடைய படத்தை வைக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா எல்லா பசங்களும் ஆல் பாஸ், வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு இன்னைக்கு ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் பாஸ் ஆயிருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு காரணம் இந்த காலச்சூழல், நமக்கு வந்த நோய் காரணமாக இப்படி ஒரு காலச்சூழல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண் பிள்ளைகளுக்கு என்ன பாட்டு நீங்க கொடுக்கணும்? படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, முறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு. படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, முறைச்சு பார்த்தேன் ஏறிடுச்சான். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லா துறைகளும் கீழ் நிலையில் இருந்தாலும் டாஸ்மார்க் என்ற துறை மட்டும் மேல் நிலையில் தான் வருமானத்தை தந்து கொண்டிருக்கிறது. குடும்ப குத்து விளக்குகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். குடும்ப தலைவர்கள் எல்லாம் டாஸ்மார்களில் இடைவெளி விட்டு நிற்கிறார்கள். இதை ஊக்குவிக்கும் அளவிற்கு உங்களுடைய பாடல் இருக்கிறது. வாழ்க்கையுடைய நிலையாமை தத்துவத்தை சொன்னது தாமரையுடைய பாட்டுங்க. ஒரு அருமையான பாட்டு. ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. வாழ்க்கை ராட்டினம் தாண்டா, அது சுத்துது ஜோரா, அட மேல கீழே போடுது தோடா, நாள் உச்சத்தில் இருந்தேன், மறுநாள் பொத்துன்னு விழுந்தேன். அடுத்த வரியில சொல்லுவான், யாரோ கூடவே வருவார், யாரோ பாதியில் போவார். எவ்வளவு அருமையான வரி! வாழ்க்கையுடைய நிலையாமை தத்துவத்தை சொல்லி இருக்கிறார்களே தாமரை. இதை விட ஒரு நல்ல வரி உங்களுக்கு ஏன் வேணும்னு நான் கேட்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். இப்ப இந்த COVID-19 காலத்துல கணவனும் மனைவியும் சண்டை போடுறாங்க. எப்ப பார்த்தாலும் கணவன் வீட்டிலேயே இருக்கும். அதாவது ஆபீஸுக்கு போன கணவர் வீட்டுல இருக்கும்போது 2 நேரம் காஃபி குடிச்ச கணவர் 5 நேரமும் காஃபி குடிக்கிறார். அந்த அம்மா சொல்லுது, இப்படி காஃபி வேணும், டீ வேணும், சாப்பாடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க, உடனே ஜிஹெச்சுக்கு போன் பண்ணி வந்து ஆம்புலன்ஸ் அள்ளிட்டு போக சொல்லிருவேன் அப்படின்னு அந்த அம்மா திட்டுது. ஏன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கூடலும் எப்போதும் இருக்கும். கூடலும் உண்டு. இதை வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு சொல்லி சென்று விட்டார். ஊடல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெருங்கி என்று சொல்லிவிட்டார். பொதுவா இப்ப எப்பவுமே சண்டை, கணவன் மனைவிக்கு சண்டை வரும். என்ன சண்டை வரும் அப்படின்னா, ஒரு கணவன் திடீர்னு வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்துட்டு சொல்றாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிறார். அதுக்கு மனைவி சொல்றாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, தைலத்தை தேய்க்க வேண்டியதானே, மாத்திரையை போட வேண்டியதானே, எதுக்கு சும்மா டாக்டர் போகணும், அதுக்கு நீங்க வேற போகணுமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா வேற வேலையே இல்லையா அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே கணவன் சொன்னாராம், உடம்பு சரியில்லாம போனது எங்க அம்மாவுக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு அப்படின்னாலாம். அப்பதான் அந்த அம்மா, அச்சச்சோ எங்க அம்மாவுக்கா அப்படின்னுச்சான். ஏன்னா சண்டைகள், அதாவது சின்ன சின்ன பொய்கள் கூட கணவன் மனைவியுடைய உறவை வலுப்படுத்தும். என்னன்னா குடிச்சிட்டு வருவான். குடிச்சிட்டு வர்றதுல அந்த அம்மா கேட்கும், என்ன குடிச்சிருக்கீங்களா, இல்ல பீர் தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னா. சரி, அந்த அம்மா நினைக்கும், நம்ம கணவர் ரொம்ப பெரிய சரக்கெல்லாம் குடிக்கல போல இருக்கு, சின்ன சரக்கா பீர் குடிச்சிருக்காருன்னு அப்படின்னு மன்னிச்சு விட்டுரும். இப்ப இந்த சின்ன சின்ன பொய்கள் கூட வாழ்க்கையினுடைய குடும்ப உறவுகளை வலுப்படுத்துதுன்னு சொல்லி கவிஞர் சொல்லியிருக்காங்க. அழகா சொல்லுவாங்க பாருங்க, அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சிநேகம், ஒரு போர்வைக்குள் சிறு தூக்கம், குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும், எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும், சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே நீ வேண்டுங்கிறத 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த COVID-19 வந்தா ஒவ்வொரு கணவனும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிறத தாமரை அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட் நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், கேட்கறவங்களும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கலாம், வேற எதுவும் கிடையாது. இன்றைக்கு ஆங்கில வார்த்தைகள், ஆங்கில மோகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம்.
ஒரு தெருவுக்கு வழி கேட்கிறேன், அவன் சொல்றான் ஸ்ட்ரெயிட்டா போய் நேரா போ அப்படிங்கிறான். நடுவுல சென்டருக்கு வா அப்படிங்கிறான். அந்த பேக்கு பின்னாடி திறந்து விடு. பேக்னா ஒண்ணுதான், பின்னாடி எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இங்கிலீஷும் பேசுறதும் இல்ல, தமிழும் பேசுறது இல்ல, தங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கலப்பு வார்த்தைகள், தமிழும் இல்ல இங்கிலீஷும் இல்ல. அதிக பாடலை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே நீங்க. எத்தனை வார்த்தைகள், அதிக பாடல்கள், ஆங்கில வார்த்தைகள் கலப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? பெண் கவிஞர்கள் குறைவான பாடல்களை கொடுத்தாலும் நல்ல பாடல், ஆபாசங்கிறது மறைமுகமா இருக்கணுங்க, வெளிப்படையா இருக்கக்கூடாது. ஆபாசங்கிறது அப்படியே போட்டு உடைக்கிறீர்களே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு நல்ல பாட்டு, 4 பாட்டு ஒரு கவிஞர், பெண் புலவர் எழுதி கொடுத்தாலும், பெண் கவிஞர் எழுதி கொடுத்தாலும் அவ்வளவு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார்களே. ஒரு பாட்டு எவ்ரிபடி லிசன் சபா கூட எங்களுடைய அணி தலைவர் சொல்லிட்டாங்க, ஒரு பாட்டு கொடுத்தாங்க, ஷக்கலக்க பேபி லுக்கு விடத்தோ ஒன்னு இல்லையா. அந்த பாட்டு கேக்குது, சக்கலக்கா பேபியா சக்காலத்தி பேபி அடி அப்படிங்குது. இப்ப பாட்டுக்குரிய ஆங்கில வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம். பெண்பார் புலவர்கள் எழுதிய பாடல்களில் தமிழ் வார்த்தைகள் இல்லாமல் இருக்காது. ஒரு பாட்டை கேளுங்க. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே, பிரியம் தாங்கும் இதயங்களை, அந்த அம்மா சொல்லும், கதாநாயகி சொல்லுவாங்க, என் பதாகை தாங்கிய உன்முகம் என்றும் மறையாதே. அப்ப ஒரு மனிதருக்கு தேடல் இருக்குது. இந்த வார்த்தை எந்த வார்த்தைங்க? என்ன வார்த்தை? சக்கலக்கானா தேட மாட்டாங்க. எவ்ரிபடி லிசன் சம்ப பம்ப ரொம்ப தும்ப, எவ்ரிபடி மெம்போ ஜம்ப பெம்போ கொலன பாரு, everybody move it now, everybody run and come in, it's time to பாரு. இந்த யாராவது ஒருத்தர் கை தட்டினீங்களா லைன்ல இருக்கவங்க? இந்த பாட்டை மனப்பாடம் பண்றதுக்கு என் பையன் கிட்ட 500 ரூபாய் காசு கொடுத்து மனப்பாடம் பண்ண வலியும் எதுன்னு எனக்கு தான் சார் தெரியும். பாட்டு ஏதாவது புரியுதா? இல்ல விளக்கம் சொல்ல முடியுமா? உன் பதாகை தாங்கிய உன்முகம்ன்ற அந்த வார்த்தையை தேடும் போது ஏதோ ஒரு தமிழ் வார்த்தை இருக்கிறது. என்னுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச தமிழ் வார்த்தை, என்னுடைய முப்பாட்டன் கண்டுபிடிச்ச தமிழ் வார்த்தை என்ன வார்த்தை என்று தமிழினம் தேடியதா இல்லையா? நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? பதாகை, அதாவது ஒரு அரசனுடைய உருவப்படம் ஒரு கொடியில் இருக்கும். அவர்களுடைய என்ன சின்னமோ அந்த கொடியில் இருக்கும். என்னுடைய உருவம் பதித்தது உன்னுடைய முகத்தில் தெரிகிறது என்று கதாநாயகி சொல்லுகிறார்களே. இது கலாச்சாரத்தையும் பண்பையும் தமிழ் இனத்தையும் காப்பாற்றக்கூடிய பாட்டுங்க இந்த பாட்டு. காதல் பாட்டுலயே காதல்னா பல விளக்கத்தை சொல்றான் பையன். காதல்னா என்னடான்னு கேட்டேன். அவன் சொல்றான், காதல் LOVE, 4 பேர்த்த லுக்குடு, L O 3 பேர்த்த அப்சர்வ் பண்ணு, V 2 பேர்த்த வெரிஃபை பண்ணு, E ஒன்ன வச்சு என்ஜாய் பண்ணு. அவன் காதலை முடிச்சுட்டான். கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் தான் சொன்னார்கள், காதல் என்பது கால்பந்து போன்று இருவரும் வலைக்குள் விழுவதிலேதான் குறியாக இருப்பார்கள் அப்படின்னு ஜெயந்தா அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். காதலுக்கு என்ன பாட்டு நீங்க கொடுத்தீங்க? காதல் பிசாசா? அது அவங்க அனுபவம். காதல் பிசாசா பேயா ஏஞ்சலாங்கிறது அவங்க அனுபவம். ஆனா பாட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க, பெண்பார் கவிஞர் கொடுத்திருக்காங்க பாருங்க. எந்தன் உயிரே கண்கள் முழுதும் உந்தன் கனவே, எந்தன் உயிரே கண்கள் முழுதும் உந்தன் கனவே, என்னை மறந்தேன் நெஞ்சம் முழுதும் உந்தன் கனவே, கேளாமல் என்னை எடுத்தாய், பதிலாக உன்னை கொடுத்தாய், உலகத்தின் பூக்களே உன்னருகே நான் இருந்தால், தினம் உன்னருகே நான் இருந்தால் அப்படின்னு காதல் பாட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. காதல் ரசம் சொட்ட சொட்ட தேன் போன்று இருக்கிறது. இது போன்ற பாடல்களை கேட்கும் போது எப்படிங்க நீங்க பெண்பார் கவிஞர்ல கொடுக்கலன்னு சொல்ல முடியும்? பாட்டு அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்களே. இன்றைய அரசியல் துறையில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறாரே தமிழச்சி தங்கபாண்டியன், அவருடைய எஞ்சோட்டு பெண் என்ற படைப்பை படித்து பாருங்கள். படித்திருந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு புரிந்திருக்கும். படித்து பாருங்கள். அதில் உறவுகளுடைய மாண்பை அதில் அழகாக பதிவிட்டு இருப்பார் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். ஒரு அருமையான ஒரு பொது உடைமை சிந்தனையை அவர் வைக்கிறார் இல்லையா? ஒரு ஆங்கிலத்துறை பேராசிரியர். அவங்க ஒரு அருமையான பொது உடைமை சிந்தனையை வைக்கிறாங்க. அவங்க என்ன அப்படின்னா, போகும் பாதை தூரம் இல்லை,
போகும் பாதை தூரம் இல்லை, வாழும் வாழ்க்கை பாரம் இல்லை. நீ வாழ வாழ்க்கையை பாரமா நினைக்காத, கடவுள் உந்தன் காலடியில் இருள் விலகும் அக ஒளியும். அதாவது இருளுங்கிறது புற ஒளியில லைட்டு போட்டா விலகுற இது கிடையாது. உன்னுடைய அகத்துல இருள் நீங்கணும். இருள் விலகும் அக ஒளியில் அன்னத்தை பகிர்ந்துடு, அன்னத்தை பகிர்ந்துடு. எல்லோருக்கும் போடுது, அது பொதுவாயிரு, எல்லோருக்கும் சாப்பாட்டை கூட, எல்லோருக்கும் அறம் செய்ய விரும்பும்னு சொல்லி பாடலை தமிழச்சி தங்கபாண்டியன் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இதை விட பெண்பார் கவிஞர்கள், அதாவது ஒரு மூட்டை அரிசியில 4 கல்லு கிடக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு மூட்டை கல்லுல உங்களுடைய 4 அரிசி கிடக்கு, அதுதான் பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். பாட்டு என்ன பாட்டுங்க கொடுத்துருக்கீங்க? அதாவது கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளே வேண்டுமென்றால் வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னான் ஒரு கவிஞன். ஆனா மாறா இன்னைக்கு பெண்களைத்தான் எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ, எவ்வளவு ஆபாச வார்த்தைகளை கோடிட்டு காட்ட வேண்டுமோ அவ்வளவு ஆபாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆண்பார் கவிஞர்கள். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, அதாவது சொல்லுவாங்க, மாப்பிள்ளை புதுசா பொண்ணு பார்க்க போனாருன்னா சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நல்லவர் தாங்க ஆனா கொஞ்சம் குடிப்பார். இன்னொரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போற மாப்பிள்ளை சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நல்லவர் தாங்க ஆனா கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவாரு. இன்னொரு வீட்டுக்கு போனாங்க, நல்லவர் தாங்க அவர் கொஞ்சம் அப்படி இப்படிதான். அப்படி ஒவ்வொரு ஆண்பார் கவிஞர்களும் ஏதோ ஒரு குறையுடைய பாடல்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து கொண்டுதான், நிறையுடைய பாடல்கள் சிலவற்றை கொடுத்து கொண்டு குறையுடைய பாடல்களை பலவற்றை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி ஒரு பாட்டுங்க. பெண்ணை கேவலப்படுத்துறதுக்கு இந்த பாட்டு, இந்த பாட்டு முக்கியமாங்க? சமுதாயத்துக்கு முக்கியமா? பெண்ணை தெய்வமாக கொண்டாடும் நாடு இது. தேசத்துக்கு கூட தாய் நாடு என்றுதான் வைத்திருக்கிறார்கள். தந்தை நாடு வைத்திருந்தால், தந்தை நாடு என்று வைத்திருந்தால் என்றோ அடகு வைத்து விட்டு சென்றிருப்பான் நம்முடைய குடிமகன். பெண்ணை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் பாட்டு கொடுத்திருக்கீங்க பாருங்க, உங்க ஆண்பார் புலவர்கள் கொடுத்திருக்கீங்க. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன்தானே, சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன்தானே. இந்த பாட்டெல்லாம் சமுதாயத்திற்கு தேவையுடைய பாடல்களா? மாறி 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 கேள்விகளை அடுக்கி வைத்தார். ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு என்னவோ தோன்றுகிறது, எங்களுடைய அணி தலைவரும் நடுவில் பேசிய சகோதரரும் மிகச் சிறப்பாக பதில் சொல்லி இருக்கிறார்கள் உங்களுக்கு என்பதை சொல்லிக் கொண்டு, வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எங்களுக்காக இந்த வாய்ப்பை வழங்கிய மரியாதைக்குரிய MK அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. இவங்க லால்குடி ஜோதியா இல்ல சரவதி ஜோதியான்னு தெரியாத அளவுக்கு வெட்டிச்சு தள்ளிட்டாங்க அவங்களுடைய பாடல்கள்ல. மிக அருமையாக பேசியிருந்தாங்க. சொல்லணுமா, வசீகராவுடைய அந்த பாடல்களை சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு வர கொரோனாவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தாமரை சொல்லிட்டாங்க, எங்க வீட்டிலே இருங்க, வெளியே போகாதீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, நீங்க பாண்டீங்க இல்லையா ஒரு பாடல், வேட்டையாடு விளையாடு என்ற படத்துல கமலுக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒரு தாமரை எழுதியிருப்பாங்க. அதுல சொல்லுவாங்க பாருங்க, காக்கி சட்டையைத்தான் கைப்பிடித்தான், தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னைக்கு காவல்துறையினர் யாரும் எங்கும் போக முடியாட்டியும் கொரோனாவுக்கு பயப்படாம காவல்துறை எங்கும் போறாங்கன்னா அதையும் அனுப்பியே சொல்லிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே தாமரை சொல்லியிருக்கிறாங்க என்று அவருடைய கருத்தை மிக ஆழமா வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஆண் கவிஞர்கள் எழுதக்கூடிய பாடல்கள் கலப்பா இருக்கும். ஆனால் பெண் கவிஞர்கள் எழுதக்கூடிய பாடல்கள் தான் காவியமாக இருக்கும் என்று தரமான பாடல்களை தந்தது பெண் கவிஞர்களை என்ற தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நிறைய பாடல்களுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. ஆங்கில பாடல், புரியாத மொழியெல்லாம் சொல்லி விளக்கம் கேட்டிருக்காங்க. அந்த பாடல்களுக்கு விளக்கம் தரவும் தரமான பாடல்களை தந்தது ஆண் கவிஞர்கள் தான் என்று தனது வாதத்தை ஆணித்தனமாக நிலைநிறுத்தவும் பேச வருகிறார் கவிஞர் இனியவன் அவர்கள். வாங்க. புண்பட்ட நெஞ்சுக்குள் பூப்பாட்டு தந்தவளே, பூவாக வந்த தமிழே, பொதிகையிலே புகழ் முடிந்து பூமதுரை நடைபெறுகின்ற பொன்னழு கண்ணித்தமிழே, நான் கண் கொட்டும் நேரம் எல்லாம் என்னை கை கொட்ட வைத்தவளே, வித்தார கவிஞில் முத்தாரமாய் வந்தவளே, கட்டி கரும்பை கவிதை பெருஞ்சுவை 8க்கும் மேலாந்த பூமகளே, களையாத கனவாகி நிலையாத நினைவாகி அமுதாக வந்த தமிழே, என்னோடு நீ வந்து ஆடு தமிழே. தமிழருக்கும் தமிழச்சிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வளைகுடா தமிழ் கூட வழங்கும் பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பேச்சுக்கு முன்னால் எனக்கு முன்னால் பேசிய எதிரணி சகோதர சகோதரிகள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பட்டிமன்றம் பேசி வருகிறேன்.
என் வாழ்க்கையிலே முதல் முறையாக மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களோடு பேசுவது இதுதான் முதல் முறை. எதிரணியில் இருக்கிறவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களாக எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் போன்று பேசுகிறார்கள், நாசாவின் கண்டுபிடிப்பு குழந்தைகள் போன்று பேசுகிறார்கள். எதிரணியை சார்ந்த அருமை சகோதரி நாகவள்ளி நாகராஜ் அவர்கள் கேள்வி கேட்டார். நீங்கள் அழைப்பதிலே முதலிலே பெண் கவிஞர்கள் என்று போட்டிருக்கிறார்களே, அப்படி என்றால் முதலிலே வந்தது நாங்கள் தானே, பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்று சந்திராயனுக்கு விண்கலனுக்கு அனுப்பிய விஞ்ஞானி போன்று பேசினார். சகோதரி நாகவள்ளி நாகராஜ் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், சாப்பிட உட்கார்றீங்க, சோறு முதல்ல போடுவாங்க. ஆஹா சோறு போட்டுட்டாங்க, குழம்பு ஊத்தாம சாப்பிடுவீங்களா? எங்க சோறு முதல்ல விழுந்ததுனால சோறு முக்கியமா? குழம்பு வைக்கணும், கூட்டு வைக்கணும், பொரியல் வைக்கணும், எல்லாம் இருக்கு. அழைப்புதல் ஒரு காரணம் காட்டி விட்டு கேட்பது எந்த விதத்துல நியாயம்? அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு வைத்தாங்க, காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல என்று வைரமுத்து எழுதினார். காதல் ஒண்ணும் கடவுள் இல்லையடா என்று வைரமுத்து சொல்லுகிறார். நீங்க ரெண்டு காட்சியும் வேற. ஒன்று காதலியோடு பாடுவது, இன்னொன்னு காதலால் தோல்வியுற்றவன் தற்கொலைக்கு முயற்சி செய்த போது அவனை தடுப்பதற்காக அந்த பாடலை எழுதுகிறார். காதல் ஒண்ணும் கடவுள் இல்லையடா, இது உடம்பு செய்யும் ஹார்மோன் வேலையடா என்று எழுதுகிறார். நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துட்டு வந்துட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா காசுக்காக பாட்டு எழுதுகிறார்கள். இல்ல எனக்கு என்னன்னா, ஆயக்குடி ரமேஷ் அடுத்த தடவை எனக்கு தெரிஞ்சு துபாயில சவுதியில இருந்து கிளம்பி நேரா இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISROக்கு போகலாம். நடுவர் அவர்களே நான் நீதிபதி என்றே சொல்லுகிறேன். அவர் வைத்த குற்றச்சாட்டு, அக்கா ஏண்டா இது சப்ப பீசுடா, சப்ப பீட்டு கொளுத்துக்கடான்னு ஒரு பாட்டு. நான் கேட்கிறேன், இந்த பாட்டு திரைப்படத்துல வந்ததா? வரல, இது வரைக்கும் வரல. சந்தைக்கு வராத பாடல் எப்படி சபைக்கு வரும்? சந்தைக்கு வந்த பிறகு நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கோம். எனவே முதல் கேள்வி, அவர் கேள்வி நாங்க முதல்ல புறக்கணிங்க. ஏன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும். ஒருவேளை அது வந்து சென்சார்ல கட் பண்ணப்படலாம். நீங்க யூடியூப்ல வர பாட்டுக்கெல்லாம் இனியும் விளக்க சொல்ல முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா எங்க பகுதியில வண்ணாரப்பேட்டையில நிறைய பாட்டு எழுதுவாங்க, காசிமணி பகுதியில் நிறைய பாட்டு எழுதுவாங்க, காணா படத்துல நிறைய இருக்கும். எல்லாத்தையும் வந்து நீங்க பாத்தீங்களா குடும்பம் கெட்டு போச்சு பாத்தீங்களா அப்படிலாம் கேட்க முடியாது. திரைப்படத்தில் வந்ததா? மக்கள் கேட்டார்களா? மக்கள் செவி வழி உள்ளே புகுந்ததா? இல்லை. அது வராத பாட்டு எப்படி சபை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்புறம் என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரி, பிள்ளைகள் மாணவர்கள் மிகப்பெரிய தத்துவத்தை சொன்ன பாடலை குற்றம் என்று சொல்லிவிட்டார்கள். படிச்சு பார்த்த ஏறவில்லை, குடிச்சு பார்த்த ஏறிடுச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு? என்னங்க எனக்கு வருத்தம் புரியவே இல்லைங்க. ஏங்க படிக்கிறது வேற, குடிக்கிறது வேற இல்லைங்க, ரெண்டும் ஒண்ணு. என்ன தெரியுங்களா? நாம படிக்க போன சொல்லுவோம், டே எக்ஸாமுக்கு எப்படா படிச்ச? கரைச்சு குடிச்சிட்டா. புரியுதுங்களா? குடிச்சு பார்த்த ஏறிடுச்சு, கரைச்சு குடிச்சு வந்துக்கிறாங்க. அவனை போயிட்டு குடிச்சிட்டானுங்கன்னா உடனே தண்ணி அடிக்கிறானுங்க அப்படின்னு. பார்த்தீங்களா? பெண்களை வந்து உயர்வு செய்யவில்லை. பெண்கள் தான் பாருங்க. நீங்க தமிழ் அறிஞர், தமிழ் பேராசிரியர், நீங்க பேசலாம் அந்த வார்த்தைய. பெண்கள் அவங்க ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, ஆல் பாஸ் சொல்லி சொன்னாங்கல்ல. அத ஆண் கல்வி அன்னைக்கே சொன்னார்ல, பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்கள் படிக்காமலே பாஸ் பாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் இல்லையா? சொல்லுங்க. ஒரு டியூன்ல வர நடுவர், இப்பதான் நடுவர் இப்ப நம்ம டியூனுக்கு வந்துட்டு இருக்காரு. அவங்க கேக்குறாங்க, பெண் கவிஞர்களை பெண்கள் உயர்த்தவில்லை, பெண் கவிஞர்களை வந்து ஆண்கள் உயர்த்தவில்லைன்னு. தப்புங்க, நீங்க பேசக்கூடாது. மத்த பேச்சாளர் பேசினாலும் லால்குடி ஜோதி அவர்கள் பேசக்கூடாது. ஏன்னா தையல் சொல் கேளீர் என்று ஔவையார் சொன்னார். தையல் பொம்பளை பேச கேட்காத உருப்பிட மாட்டேன்னு. ஆனால் தையலை உயர்வு செய் என்று சொன்னவன் பாரதி. இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னாங்க, சொப்பன சுந்தரி நான் தானே. பாத்தீங்களா? அந்த பாட்டு, அந்த காட்சி எங்க இடம்பெற்றது? ஒரு கிளப்ல ஒரு பெண் டான்ஸ் ஆடுறா. சரி, நம்ம அதை மாத்தி யோசிப்போம். ஓடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. இந்த பாட்டு அங்க வைக்கலாமா? அந்த கிளப்ல வைக்க முடியாது இல்லையா? நீங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருங்க. வாழ்க்கைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தோன்னு அறிவுபதி எழுதுறாரு பாட்டு. ஆராரோ ஆரிரோ அம்புலிக்கு நீரிவரோ தாயான தாயிவரோ தங்கரத தேரிவரோ. அடுத்த வரி எழுதுறான் பாருங்க, மூச்சுப்பட்டா நோகு முன்னு மூச்சடைக்கி முத்தமிட்டேன், நெழுப்பட்டா நோகு முன்னு நிலவடங்க முத்தமிட்டேன்.
தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே. தூங்காம எப்படிங்க தூங்க முடியும்? ஒண்ணு தூங்கு இல்ல தூங்காத. ஆனா கவிஞர் அறிவுமதி ரொம்ப அறிவுபூர்வமா எழுதாரு, தூங்காம தூங்கு கண்ணேனா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமன் தூங்காமல் தூங்குவார். அதுக்கு பேர் அனந்த சயனம்னு சொல்லுவாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கா, தூங்குற மாதிரியே இருக்கா, தூங்காத மாதிரியே இருக்காரு. பெருமாள் தூங்குறத அனந்த சயனம். அது மாதிரி பெருமாள் மாதிரி கடவுள் மாதிரி என் வீட்டுல வந்து குழந்தை நீ தூங்காம தூங்கு கண்ணே. அதுல ஒரு வார்த்தை போடுறாங்க, அசல் அசல் விளக்கே அசையாமல் தூங்கு கண்ணே. ஏன் குழந்தைய அகல் விளக்கு குத்து விளக்கு ஒப்பிட வேண்டியதானே? ஏன்னு சொன்னால் அகல் விளக்கு என்பது 1000 விளக்குகளை எரிய வைக்குங்க. ஆனா இன்னைக்கு வந்து 2 குழந்தை 3 குழந்தை ஆயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல 5 குழந்தைங்க, எங்க அப்பாவுக்கு வந்து 16 குழந்தைங்க. மன்னிக்கணும், எங்க அப்பா 16 பிறந்தவரு, எங்க அம்மா வந்து எங்க அம்மா வீட்டுல அவங்க 16 குழந்தைங்க. அது ரொம்ப பெத்து வச்சிருந்தாங்க. அப்ப உங்க தாத்தா 16 பெற்றவர், 16 ஒரு வீட்டுல பெற்றவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கண்ணதாசன் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வேறங்க. அன்னைக்கு எழுதினாரு, ஒரு குடும்பத்தை வந்து ரொம்ப கட்டுப்பாடா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை நடிகரை வச்சு எழுதினாரு. 6 பிறந்தது போதும் என்று நான் 6 குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன். 6 பிறந்தது போதும் என்று நான் 6 குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன். காசி ராமேஸ்வரம் சென்று வந்தேன், பாழும் காதலினால் திரும்பி வந்தேன். அதுக்கு நம்ம சொல்லுவாங்க, போகாதையா போகாது, எங்கு போனாலும் ஆசை போகாது. பெண்ணோட ஆசை என்ன தெரியுமா? அன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் குழந்தை பிறக்கிறது ரசிப்பாங்க, ஆண்களுக்கு ரசிப்பு தன்மை எல்லாம் கிடையாது. பெண் குழந்தை கருவானோன்னா அந்த குழந்தை அப்படியே வயிற்று தடவிக்கிட்டே பேசினாலும் பெண்கள் அன்னைக்கு நிறைய குழந்தை பெற்றுட்டாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆசைக்கு பிள்ளை ஆராய்ச்சி ஆராய்ச்சி. உடனே அவங்க வீட்டுக்காரு, இனி அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி, நாம ஆசையுடன் பேசியானால் ஆச்சு, ஆபத்து அங்கே நான் உருவாச்சு. நீ ஆசையோட பேசி தாண்டி பிள்ளைய பெற்றுக்கிறோம், அதனால முதல்ல நிறுத்துவோம் அப்படின்னாங்க. குழந்தை பிறந்துச்சுங்க, கண்ட்ரோல் பண்ணி குழந்தை பிறந்தாச்சு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு வீட்டுல 2 குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்? என்ன பண்றான்னா, அன்னைக்கு ஒரு பாட்டு எழுதினா கண்ணதாசன், பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் உள்ளங்களே, இருக்கும் இடம் சிறிது சாக்கு சாக்கு, நினைக்கும் இடம் பெரிது, போய் வரும் உலகம் புது புது உலகம் அவரவர் உள்ளங்களே, நெஞ்சினில் துணிவு இருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நிலாவை சூரியனை நிலா சுற்றியதை விட அதிகமாக சுற்றிய ஒரு மனிதர் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஞாபகத்தை வச்சுங்க. இந்த பாடல் தான் ஒரு மனிதனை இவ்வளவு தூரம் தூக்கிட்டு போய் நின்று இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் ஓகே, பெண் பிள்ளைகள் எப்படி சொன்னாங்க? புது கவிஞன் சொன்னா, வைரமுத்து சொன்னா, விடியாத இரவு ஒன்று எதுவும் இல்லை, முடியாத துயர் என்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாடாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, இனி அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை நெஞ்சம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே, காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சுன்னு பெண் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வளர்த்தவங்க. வளர்ந்துடுறாங்க, வளர்ந்து காதல் வருது. காதல் வந்த உடனே அவன் கேட்கிறான், ஒரு பருவம் வந்த உடனே காதல் வருது இல்லையா, எல்லாருக்கும் வந்திருக்கும். வந்த உடனே என்ன நடக்குதே தெரியல. அப்ப கேட்கிறான், என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். அதுக்கு அவ வார்த்தை சொல்றா, உடம்பில் உரைகின்ற ஓர் உயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன். எவ்வளவு யோசிச்சு பாருங்க, உனக்குள்ளதாங்க இருக்க காதல் எல்லாமே. ஆனா வந்து காதல் ஒத்துக்கிட்டாளா ஒத்துக்கலையானே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சொல்றாளா சொல்ல மாட்டாளா? அன்னைக்கு ஒரு கவிஞர் தான், சிலுவைகள் சிறகுகள் 2இல் என்ன தர போகிறாய், கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய். இது முடியுது, காதல் சக்சஸ், கல்யாணம் ஆகுது. கல்யாணம்னா புலப்பத்தில் வந்து நிக்கிறாங்க. என்ன சொல்றாரு? கல்யாணத்தே நீலா காய்ச்சாத பால் நீலா. சரிங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சு, எல்லாம் நடந்துடுச்சு, வாழ்க்கை நடத்தணும் இல்லையா? இன்னைக்கு லாக்டவுனு, நிறைய பேர் நடந்து போறான். 30 கோடி பேர்கள் மைக்ரேட் ஆயிருக்காங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிருக்காங்க, வேலை இல்லாம வெட்டி இல்லாம. அப்பதான் ஒரு வைரமுத்தோட பாட்டு எழுது, மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும்,
விழியும் வழியும் உதிரம் முழுதும் இனிவும் சரிதம் எழுதும் அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகில் உரசும் சில ஆறுகள் மீறுதடா வரலாறுகள் மாறுதடா பசியாற்பல ஏழைகள் சாவது என்பது தேசியமானதடா இனி தேன் வரும் என்பது பால் வரும் என்பது ஜோசியமானடா இனி சாட்டைகளே இங்கு தீர்வுகள் என்பது சூசகமானதடான்னு சொல்லிட்டு உசி போட்டாங்க. இவங்க கேட்கிறாங்களே ஒரு ஒரு சமூகத்தை உயர்த்திய பாடல் சொல்லட்டுமா? இலங்கையில இருக்கின்ற எல்டிடியோடைய தேசிய கீதம் என்ன தெரியுங்களா? திரைப்பட பாடல். எங்க கவிஞர் எழுதினான், தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமையென நினைத்தால் தாயின் கனவை மதிக்கலாமா, உரிமை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா என்று கேட்டார். நான் 2 செய்திகளை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், வயசாயிடுச்சு, 2 புருஷ பொண்டாட்டிக்கு வயசுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வீட்டுல யாருமே இல்ல, 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த கடைசி வயசான புருஷக்கார சொல்றான், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். இது ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பம், இன்னொரு பையன் வெளிநாட்டுக்கு போறான் சார். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறான். அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க. அம்மா கஷ்டப்பட்டு அனுப்புறா, அங்க வளையல வச்சு வெளிநாட்டுல ஃபாரின்ல போயிட்டு நிக்கிறான். அம்மாவை பாக்குறதுக்காக வரான். வர்ற போது அவங்க அம்மா செத்து போனவனுக்கு தெரியாது. அம்மாக்காக கஷ்டப்பட்டு துபாயில வேலை செஞ்சு கக்கூச கழுவிட்டு அந்த காசை வாங்கிட்டு ஓடி வரான். அம்மா வந்து பாக்குறா, அம்மா இல்ல. எங்கடா அம்மான்னு கேட்கறான். அம்மா கிடையாது, அம்மா செத்துட்டாங்கடான்றான். எங்கடா அம்மா போச்சு எரிச்சாச்சுடான். சுடுகாட்டுக்கு ஓடி போய் நிக்கிறான். அங்க ஒரு பாட்டு சார், நந்தலான்னு ஒரு கவிஞர், ஆத்தாடி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா, புதுச்சேர வாங்கி வந்த உன்னை புதைச்ச எத்தட பிறவியினி ஓ முகத்தில் நான் முடிப்பேன், எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைப்பேன், கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே கண்டாயி சேலையில் கண்ணீரை தொடச்சே, கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவா பிள்ளை என்றா சாவ மறைச்ச, திருநீர் பூசின கை திருநீராயானதோ, திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ, ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டோ, அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானுதான் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டோ, அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானுதாழட்டோ, ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டோ, அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானுதாழட்டோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. குழந்தை பிறந்தது முதல் இறப்பு வரை எங்களுடைய கவிஞர்கள் ஒவ்வொரு பாடலும் செதுக்கி வைத்திருக்கார்கள். பட்டினத்தார் சொன்னாரே, அது போன்று ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து கடைசியில சுடுகாடு போகின்ற வரை ஒவ்வொரு நிலையிலும் இருந்து பாடல்களை எழுதியவர்கள் ஆண் கவிஞர்களே, ஆண் கவிஞர்களே என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக தன்னுடைய வாதத்தை ரொம்ப சிறப்பா எடுத்து வச்சிருக்காரு. நம்ம பெண் அணியினர் என்னென்ன கேள்வி கேட்டிருந்தாங்களோ அந்த கேள்விக்கு எல்லாம் மிக அருமையான ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. நாகவள்ளி அவங்க கேள்வி கேட்டாங்களே, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டியை போட்டு தாண்டவா பாடல்களுக்கு அது என்ன குறைன்னு கேட்கிறாரு. காதலில் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போறான், தற்கொலையை தடுக்கக்கூடிய பாட்டு தானே அது. காதல்னா ஒரு காதல் என்பது ஒரு கடவுள் இல்லையடா, இது ஹார்மோன் செய்யும் வேலையடா. மிக அழகாக எளிதாக எடுத்து சொன்னார் வைரமுத்து. அது மட்டும் இல்ல, அந்த வரியில இன்னொன்று சொல்லுவார் வைரமுத்து, டாவு கட்டி தொட்டு போனவன் எல்லாம் கண் மூடிட்டா ஓட்டு போட ஆளே இல்லையடா, 1 2 எஸ்கேப் ஆன பின்னே லவ்வுதான் 3ஆம் சுற்றில் முழுமை காணுமாடா, ஐயையோ இதுக்கா அள்ளுற. ஒரு அழகான தத்துவம் அது. காதல தோத்துட்டா அரசியல் சொல்ற பாருங்க சேர்த்து, காதல் செத்து போயிட்டான்னா உலகத்துல வாழ ஆளுகளுக்கு கிடையாது. அப்போ அந்த தற்கொலைகளை தடுக்கக்கூடிய பாடல்களை தந்தது எங்க ஆண் கவிஞர்கள். இன்றும் இன்னும் எல்லா பிறப்பு முதல் இறப்பு வரை மொத்தமாக தொட்டு விட்டு சென்று விட்டார். ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து இறப்பு வரை எல்லா தரமான பாடல்களையும் எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ப
அழகாக தரமான பாடல்களை தந்தது ஆண் கவிஞர்கள் தான் என்று மிக அருமையாக தன்னுடைய வாதங்களை ஒரு சாராம்சத்தை, வாழ்க்கையோட சாராம்சத்தை மொத்தமாக தொகுப்பாக நமக்கு வழங்கி இருக்கிறார். இப்போ 2 அணிகளுமே மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. நம்ம ஒரு முடிவுரைக்கு வரணும். தமிழ் திரையில் தரமான பாடல்களை தந்தது ஆண் கவிஞர்களா பெண் கவிஞர்களா, ஏதாவது முடிவுக்கு வரணும்ல. இப்ப 2ஐயும் ஒப்பிட்டு பார்ப்போம். 2 அணியினர்களும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. முதல்ல ஆண் அணியினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சமுதாய பாடல்கள் தந்தது நாங்க தானே, கம்யூனிசம் பேசுறோம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்கெல்லாம் கொடுத்தான், நல்ல ஒரு பாடல், தத்துவ பாடல் கொடுத்தது நாங்க தானே. காதல் பாடலா இருக்கட்டும், காதல் பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்குது. மாசில்லா உண்மை காதலி, மாறுமோ செல்வம் வந்த போதிலும், மாஸ் இல்லாத உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலும். எவ்வளவு அருமையான ஒரு காதல்ல தத்துவம் சொன்னாங்களே இல்லையா. கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே, ஒரு பெண்ணை காதலிக்க நகைச்சுவையாக காதல் பாடல்கள் தந்தது ஆண்கள் தான். சோகமா இருக்க சோக பாடல்கள், எல்லாத்துக்கும் ஒரு சோகம் இருக்கு, ஏதோ ஒரு சோக நிகழ்வுகள் வந்து நடந்துருச்சு, அதை மறப்பதற்காக வந்த பாடல். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, இந்த பாடல்களை அடிச்சு முடியுமா கேட்கிறாங்க. அதே போல தத்துவ பாடல்கள் எத்தனை தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் தவிக்க வைத்தான். இது மீனவர்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டுல மனைவியின் குழந்தைகளின் குடும்பத்தையும் விட்டு வாழ்றாங்கல்ல, அவங்க கேட்கும் போது அவங்க தங்களுக்காக பாடக்கூடிய பாடல்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று அந்த ஒரு மிக அருமையான பாடல்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி குடும்ப பாடல்கள் இருக்கட்டும், ஆண்கள் இருக்காங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி வாழ்ந்து வந்தார் ஒண்ணுக்குள் ஒன்னாக, குடும்பத்தில் அண்ணன் ஒன்னா இருக்கும் போது அதுக்கு ஒரு பாட்டு. பிரிச்சுட்டாங்களா, அதுக்கு ஒரு பாட்டு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேன்னு அதுக்கு ஒரு பாட்டு. இன்னும் தைரியம் வேணுமா, தைரியத்துக்கு ஒரு பாட்டு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் வாழ்வு இருட்டினில் நீதி மறையட்டுமே, தைரியத்தை உண்டாக்கக்கூடிய பாட்டு. இப்படி எந்த துறை எடுத்தாலும் நாங்கள் தரமான பாடல்கள் தந்திருக்கிறோம். எங்களுடைய பாடல்கள் சினிமாவுடைய சுச்சுவேஷன் மட்டுமல்ல, ரசிகர்கள் ஒவ்வொரு ரசிகருடைய சுச்சுவேஷனுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய பாடல்களை தந்திருக்கோம் அப்படின்னு அவங்க தங்களுடைய வாதங்களை வச்சிருக்காங்க. நிறைய பாடல்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் சுருக்கமா அதுல சாராம்சம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பெண் கவிஞர்கள் எடுத்தோம்னா, நாங்க மட்டும் என்ன சும்மாவா, குடும்ப பாடல் நாங்க சொல்லலையா. முதல்லயே அவங்க அந்த அணியில பேசின முதல் பேச்சாளர் சொன்னாங்கல்ல, மல்லிகை பூவே மல்லிகை பூவே, இன்னும் ஒரு அழகான ஒரு குடும்ப பாடல். அந்த பாடல்ல ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சீங்கன்னா, பாடல் எழுதுனது வந்து தாமரை. அந்த பாடல் யாருக்கு எழுதுறாங்கன்னா ரோஜாக்கு, பாடல் வரி மல்லிகை, எல்லாம் பூவாவே வரும். அதுல அந்த ஒரு ஒற்றுமை. ஒரு குடும்ப பாடல் எழுத கூட நாங்க காதல் பாடல் எழுதணுமா, முதலாக ஒரு பெண் கவிஞர், ஒரு பெண் தன் காதலை வெளிப்படுத்தக்கூடிய பாட்டு வசீகரா. இதுவரைக்கும் தமிழ் சினிமால பெண்ணுடைய காதல ஆண்கள் தான் எழுதியிருந்தாங்க. ஆனா பெண்ணோட காதல் எப்படி இருக்கும் என்பது ஒரு பெண்ணே எழுதின முதல் பாடல் வசீகரா பாடல். காதல் பாடல் நாங்கள் எழுது இல்லையா, இந்த ஒரு பாடல் பத்தாதா, எத்தனையோ பாடல் இருக்கிறது, அதுல இதுவும் ஒரு பாடல். அந்த பாடல் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி கல்யாண பாடல் என்ன வேணுமா, கல்யாணத்துக்கு பாட்டு எழுதணும்ல. ஆண்கள் வந்து கல்யாணத்துக்கு பாட்டு எழுதினாலும் ஒரு மணப்பெண்ணோட நிலை எப்படி இருக்கும். சாமி அப்படின்ற படத்துல இவன் தானா இதுதானா, நான் எதிர்பார்த்த இந்நாளும் இதுதானா, அருமையான பாடலையா ஒரு பெண்ணோட மனநிலையில இருந்து நிச்சயதார்த்தத்திலிருந்து கல்யாணம் வரையிலும் கொண்டு செல்லக்கூடிய மிக அருமையான பாடலை எழுதுனதும் பெண் கவிஞர்கள் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி பாசமா இருக்கட்டும், கண்ணான கண்ணே பாடல் அழகா சொன்னாங்க. அதே போல நம்ம விஸ்வாசம் படத்துல அதுலயும் அந்த பாடல்கள் சமுதாய சீர்திருத்தமா பாடல்கள் இருக்கு. இறைச்சியம்மா இவங்க கவிஞர் உமாதேவி எழுதிய பாடல்கள். 2ஆம் உலகப் போர் கொண்டுங்கிற படத்துல ரமேஷ் அவர்கள் 2-3 பாடல் சுட்டி காட்டினாங்க. அந்த பாடல் எல்லாமே சமூக நீதியை சார்ந்த பாடல். இப்ப நாங்களும் எல்லா துறையிலும் பாடல்கள் எழுதித்தான் இருக்கிறோம், தரமான பாடல்கள் தந்துதானே இருக்கிறோம் என்று 2 அணியினரும் மிக சரியான ஒரு அளவுல தங்களுடைய வாதத்தை வச்சிருக்காங்க. இப்ப தீர்ப்பு சொல்றதுக்கு பார்த்தோம்னா 2ம் சரியா இருக்கு. இவங்க சொல்றதும் நாங்களும் எல்லா துறையிலும் தரமான பாடல்களை தந்திருக்கிறோம், நாங்களும் எல்லா துறையிலும் தரமான பாடல் தந்திருக்கிறோம் என்று 2 அணியும் சொல்றாங்க. ஆனால் ஆண் அணியில இருந்து ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, சில கேள்விகளை முன் வைக்கிறாங்க. பாடல்ல நாங்க தரமான பாடலை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சில கேள்விகள் என்ன வைக்கிறாங்கன்னா, எண்ணிக்கையில் பெண் அந்த எங்களை மாதிரி பாடல்களுடைய எண்ணிக்கை அளவிற்கு பெண் பாடல்கள் தந்திருக்காங்களா, அது ஒரு கேள்வி. தேசிய விருதுகள் இங்க எங்களுக்கு கிடைச்ச மாதிரி பெண் கவிகள் கிடைச்சிருக்கா, அது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது அதே போல இந்த
தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி 90 கிட்ஸ் இருக்குல்ல, 2K கிட்ஸ், இந்த இந்த தலைமுறைக்கு ஏற்றமான பாடல்களை அந்த அணியில கூட பேசினாங்கல்ல, சொன்னாரு தந்தான பேட்டை படத்துல ஒரு பாடல் பாடி இந்த தலைமுறைக்கு அந்த பாடல்களை கேட்கிற அளவுக்கு நாங்க கொண்டு போய் கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி பெண் கவிஞர்கள் என்ற சில கேள்விகள் முன்வைக்கிறார்கள். இந்த கேள்வியை நாம் பதில பார்த்துட்டோம்னாவே நமக்கு தெரிஞ்சு போயிடும். முதல்ல தேசிய விருதை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டோம்னா பெண் கவிஞர்களுக்கு கிடைக்கல, ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு, உண்மை, மறுக்க முடியல. ஆனால் எல்லா ஆண் கவிஞர்களுக்கும் கிடைத்ததா தமிழ்ல? ஏனென்றால் அதுக்காக ஆண் கவிஞர்கள் எல்லாம் சிறந்த கவிஞர்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. எல்லா ஆண் கவிஞர்களும் நல்ல பாடல்கள் தமிழில் தரமான பாடல்களை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே இந்தி பாடல்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் பாடல்கள் கிடைக்குதா என்பது கேள்விக்குறி. அதை நம்ம முதலில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்க மொழி பிரச்சனை பார்க்கப்படுகிறது. தேசிய விருது அவளுக்கு இயல்பாக நமக்கு கிடைத்து விடாது. இந்தி பாடல்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் பாடல்களுக்கு கிடைப்பதே சிரமம். அப்படி கிடைக்கும் பொழுது 1-2 ஆண் கவிஞர்களுக்கு கிடைத்துவிடும். காரணம் ஆண் கவிஞர்கள் அதுல எண்ணிக்கையில் அதிகம் இருக்காங்க. இது ஒரு காரணமா வைக்கலாம். அதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா, ஆண் கவிஞர் அளவுக்கு பெண் கவிஞர்கள் சமுதாய பாடல்களை கொடுத்திருக்கிறார்களா? இது ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா இவங்க சமூக நீதி கொள்கையுடைய பாடல்களையும் சமுதாய கருத்துல உள்ள பாடல்களையும் பெண் கவிஞர்கள் கொடுத்திருக்கார்கள் என்று சொன்னால் 2-3 பாட்டு தான் இருக்கும். ஆண் கவிஞர்கள் அப்படி கிடையாது. ஒரு 1000-1000 பாட்டு கூட போயிடலாம். எத்தனை கவிஞர்கள் இருக்காங்க. அப்ப எண்ணிக்கையில் நாங்க தானே கூட இருக்கோம். அந்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, முதல் பெண் பாடகர் யாருன்னு கேட்டீங்கன்னா டிபி ராஜலட்சுமி ஒரு பாட்டு எழுதுறாங்க. இப்பனா 1968. அதுக்கு அப்புறம் 30 ஆண்டுகள் கழித்து இன்னொரு பெண் பாடகர் வருகிறார், ரோஷனா பேகம் அப்படின்று. அவர்கள் குடியிருந்த கோயில் என்ற படத்துல குங்கும பொட்டின் மங்களம் என்ற பாட்டு எழுதுறாங்க. இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பெண் பாடகர் அடுத்து திரையுலகிற்கு உள்ள வர்றதுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டு தேவைப்படுது. அந்த ரோஷினி பேகம் இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதின அந்த பாட்டுக்கு அப்புறம் தாமரை வருவதற்கு 1998, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. ஒரு பெண் பாடலாசிரியர் திரையுலகில இருந்து வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 60 வருஷம். 2 பாடல்கள் மட்டும் தான் வந்திருக்கு. 60 வருஷத்துக்கு 2 பெண் பாடல்கள் தான் வந்திருக்கு. அப்போ எண்ணிக்கை குறைவு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் திரை உலகிற்கு செல்வதற்கு அவ்வளவு எளிதான காரணம் இல்ல. சில ஆண் கவிஞர்களை போல இவர்கள் எளிதாக சென்று அடைய முடியாது, சென்றாலும் அங்கு நிலைக்க முடியாது என்பது இது ஒரு காரணம். அப்ப பெண் கவிஞர்கள் நல்ல பாடல்களை தர முடியும் என்றால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டாக வேண்டும். என்ன சொல்ல போனா, அதுக்கப்புறம் சரி இப்ப 98க்கு முன்னாடி வந்துட்டாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி பாடல் சமூக பாடல்கள் கொடுத்திருக்கலாம்ல, அப்படி ஒரு கேள்வி வரும். ஆனால் 70க்கு அப்புறம் சினிமாவோட மாற்றங்கள் பாருங்க. நீங்க எப்ப சமூக பாடல்களை கொடுத்தாங்கன்னா 60கள்ல வந்த பாடல்கள் வேற, 60 வந்த சினிமாவே வேற மாதிரி இருக்கும். 70கள்ல சினிமாவுடைய ட்ரெண்ட் மாறுது. அப்போ காதல் படங்கள ரஜினி கமலுடைய ட்ரெண்ட் மாறுது. 80கள்ல பார்த்தோம்னா அவங்களே ஆக்ஷன் ஹீரோவா மாறிடுறாங்க. அப்போ ஒரு ஹீரோவுக்கு மையப்படுத்தி பாடல் எழுத வேண்டிய நிலையும் ஏற்படுது. இப்போ 90ல வரும்போது அப்படியே மாறுது. இன்னும் தனுஷ் இவர் சிம்புவோடைய காலங்கள் வருது. இப்ப 2000ல வேற அப்படியே காலங்கள் சினிமா புரட்டி போடுறது. இந்த சூழ்நிலையில அவங்க போய் சமூக பாடல்கள் எழுத முடியுமா என்றால் முடியாது. இதே மாதிரி பெண் அணியில இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நீங்க அந்த காலத்து 60-70கள்ல சமூக பாடல்கள் எழுதுனீங்கல்ல, 68ல இருந்து 98 வரையிலும் பெண் கவிஞர்கள் யாரும் இல்லை, ஆண் கவிஞர்கள் மட்டும்தான் இருந்தீங்க. அப்போ அந்த ஆண் கவிஞர்கள் என்ன பாடல்களை தந்தீர்கள்? நீங்கள் சமூக சிந்தனை பாடல் தந்தீர்களா, தரமான பாடல் தந்தீர்களா? அப்போ நீங்கள் அந்த காலகட்டத்திற்காக, அந்த நடிகர்களை போற்ற வேண்டும் என்பதற்காக சில தரமான பாடல்களை, சில பாடல்களை மட்டுமே தந்துட்டு மீதி பாடல்கள் தரமில்லாத பாடல்கள் தந்து உள்ளீர்கள் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு. இப்போ நம்ம முடிவா என்ன வரப்போறோம் அப்படின்னா, இந்த 90 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்ப அந்த அணியில் ஆண்மணி சொன்னாங்க, இந்த தலைமுறைக்கு நாங்க பாட்டு எழுதுற போய் சேருது அப்படின்னு. இதுலதான் ஒரு முக்கியமான நம்ம தீர்ப்பை எடுக்க போறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 90 தலைமுறையாக இருந்தாலும் 2K கிட்ஸா இருந்தாலும் இந்த தலைமுறைக்கும் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கொள்ள மாட்டோம், ஆங்கில சொல்லை கலக்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய தரமான பாடல்களை மட்டும்தான் தருவோம், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாங்கள் இப்படி பாடல்கள் மட்டும்தான் தருவோம் என்று உறுதியாக பெண் கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண் கவிஞர்கள் தரமான பாடல்களை தந்தார்கள், மறுக்கவில்லை. ஆனால் பல தவறான பாடல்களையும் தந்தது ஆண் கவிஞர்கள் தான். எனவே தமிழ் திரையில் தரமான பாடல்களை ஆண் கவிஞர்களும் பெண் கவிஞர்களும் தந்திருந்தாலும்
அந்த தரமான பாடல்களில் நிலையாக நிலைத்து நான் இப்படித்தான் கொடுப்பேன் என்று நிலைத்து நிற்பது பெண் கவிஞர்களே என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு அருமையான பட்டிமன்றத்தை நமக்கு வழங்கியுள்ள அனைத்து பேச்சாளர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகள். இந்த இனிமையான இரவு பொழுதில் நம் காதுகளை இனிமையாக்கியுள்ளனர். அடுத்த நிகழ்வாக நன்றியுரை. மென்மையான குணமும் மேன்மையான மனமும் பஞ்சமில்லா பாசமும் நெஞ்சமில்லா நேசமும் வஞ்சமில்லா வார்த்தைகளையும் கொண்டவர். வெள்ளந்தியான சிரிப்புக்கு சொந்தக்காரர். உதவி என்று வருவோருக்கு உடனடியாக உதவிக்கரம் நீட்டும் ஒரு உன்னத மனிதர். கவிஞர் திருச்சி மோகன்தாஸ் அவர்களை அன்புடன் நன்றி உரையாற்ற அழைக்கிறேன். வாருங்கள். நன்றி கரூர் கவிஞர் அருண் அவர்களே, மிகவும் சிறப்பானது ஒரு அறிமுகத்திற்கு. வளைகுடாவில் இன்று விடுமுறை நாள், ஆனால் எங்கள் போன்ற மொழி பற்று உள்ளவர்களுக்கு இன்று பணி நாள். ஆம் நண்பர்களே, இந்த வெள்ளிக்கிழமைகளில் நாம் ஒன்று கூடி தமிழ் உறவாடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த கொரோனா காலத்தில் உலகமே அதை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கையில் அதை விட்டு அதையெல்லாம் தூக்கி போட்டு 150 நாட்களாக திரைப்படங்கள் காண முடியாமல் திரைப்பட அரங்குகள் மூடியிருக்கும் வேளையில் திரைப்பட பாடல்களில் சிறந்தவற்றை தந்தது, தரமான பாடல்களை தந்தது ஆண் கவிஞர்களா பெண் கவிஞர்களா என்று அந்த பாடல்களை ஒரு முறை நம்முடன் அசைப்போட வைப்பதற்காக ஒரு சிறப்பானது ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருந்த வளைகுடா தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் தாயகத்திலிருந்து இணைந்துள்ள மற்ற கவிஞர்களுக்கும் முதலில் நன்றியினை கூறி ஒவ்வொருவராக தனித்தனியாக கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக இந்த பட்டிமன்றத்தினை ஒரு கருவாக உருவாக்கி அதற்கான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதை இனிமையாக நடத்தி கொடுத்த பட்டிமன்ற தலைவர் திருமதி மீரான் அவர்களுக்கும் கவிஞர் மீரான் அவர்களுக்கும் 6 சிறந்த பேச்சாளர்கள் கவிஞர்கள் கவிஞர் திருமதி நாகவல்லி நாகராஜ் அவர்களுக்கும் கவிஞர் ஆயக்குடி ரமேஷ் அவர்களுக்கும் கவிஞர் ஜோதி ரவி அவர்களுக்கும் கவிஞர் கோடீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் கவிஞர் ராஜபிரபு அவர்களுக்கும் கவிஞர் இனியவன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இவர்களுடன் எனது நன்றியை நிறுத்திவிட்டால் நான் எங்கோ தவறிழைக்கிறேன். இதை அனைத்தையும் அருமையாக ஒருங்கிணைத்து அருளிய திரு கவிஞர் அருண் அவர்களுக்கும் மற்றும் தலைமையுரையை மிகவும் சிறப்பாக அமைத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு உத்வேகத்தை உட்படுத்திய பட்டுக்கோட்டை கவிஞர் எங்களுக்கு கவிஞர் ராமமூர்த்தி அவர்களுக்கும் எனது நன்றியினை கூறி, அது மட்டுமல்ல தொடக்க முதல் முடிவு வரை இன்னும் தமிழ் பேச்சை கேட்க தமிழ் கவிதைகள் பேச்சை கேட்க காத்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மேடையை மீண்டும் நெறியாளரிடம். நன்றி மோகன்தாஸ் அவர்களே. இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமைய காரணமாக இருந்தவர்களுக்கும் தலைமையுரை வழங்கிய கவிஞர் ராமமூர்த்தி அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் இணையவழி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நன்றியுரை வழங்கிய கவிஞர் மோகன்தாஸ் அவர்களுக்கும் மற்றும் பல்கலை வித்தகர் நடுவர் திண்டுக்கல் கவிஞர் மீரான் அவர்களுக்கும் அவரது பட்டிமன்ற குழுவிற்கும் சிறந்த 6 பேச்சாளர்கள் இன்று பேசிய அவர்கள் தமிழிற்கும் பாடிய பாடல்களுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த நிகழ்வை மேலும் சிறப்புற செய்த நமது அன்பான விருந்தினர்களுக்கும் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்களுக்கும் எனது மற்றும் வளைகுடா தமிழ் கூடம் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொண்டு மீண்டும் இதேபோல்
ஒரு சிறப்பான இணைய ஒலி கூட்டத்தில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் கரூர் அருண்.